கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் தேவன் நம்மை சபைக்குடி வரப்பண்ண அவருடைய தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் தொடர்ந்து ஒரு முக்கியமான காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தேவன் தன்னை நமக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத, எந்த அளவுக்கு அவரை நாம் அறிந்திருக்கிறோம், அவர் நமக்கு ஒரு நிச்சயத்தை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நம்மை முன்னோக்கி நடத்தி செல்லுகிற ஒரு காரியம். பழைய தேவ மனிதர்கள் எல்லாரும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் தேவனை கண்டுபிடித்தார்கள், எப்படி தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்குள் நடத்தி சென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட எவ்வளவோ நாட்களுக்கு முன்பாக முதல்ல எழுதப்பட்ட வேத புஸ்தகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எத்தனையோ வருஷம் கழித்து, கிட்டத்தட்ட அவர் இருந்த காலத்தை பார்த்தா கிட்டத்தட்ட 3500 வருஷங்களுக்கு பின்பாக வரப்போகிற காரியத்தை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின ஒரு பெரிய விசேஷித்தமான காரியம். இப்படி அன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட விதத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்க முடியும் என்றால், இன்னைக்கு எல்லா விதத்திலும் நமக்கு திறந்திருக்கிற நமக்கு எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும், அதை நாம் எப்படி கண்டுபிடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு மனுஷன் தேவன் வெளிப்படுத்தப்பட்டார், ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி தறிகட்டு போயிருந்தது அப்படிங்கிறத, அவன் எப்படி தோல்வி அடைந்தவனாக இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்படியும் நமக்கு உள்ள இருந்து விட முடியும். பிலேயாம் அவனை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னாகமத்தில் அவனுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 24வது அதிகாரத்தில் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது அவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட தேசத்து வழியாக வர்றாங்க. அவங்க பிரயாணம் பண்ணி வர்றாங்க. மோவாப் தேசத்தின் வழி அவங்க கடந்து போக வேண்டியிருந்தது. ஆண்டவர் அவங்களுக்கு செய்த அதிசயமான கிரியைகளை பார்த்த அவர்கள் தங்கள் தேசத்தின் வழியாய் போகிற இவங்களை தோற்கடிக்கிறதுக்கு ஒன்று அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆகணும், இந்த மோவாப் அப்படிங்கிற சரண்டர் ஆகணும். ஆனால் அவங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை. தேவனுடைய வல்லமையை அறிந்தவர்கள், தேவனுடைய மகிமையை கண்டவர்கள். ஆனால் அவங்க இந்த ஜனங்களோட தங்களை சமாதானம் பண்ணிக்கொள்ள விரும்பலை. மாறா என்ன பண்ணுறாங்க, ஏதாவது குறுக்கு வழி யோசிக்கும் போது அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசி ஆகிய பிலேயாமை அழைச்சிட்டு வந்து இந்த ஜனங்களை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு காரியம் உண்டு. என்ன அப்படின்னா, தேவன் அவங்களை சபிச்சார் அப்படின்னா அவங்கள நாங்கள் தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த விஷயத்தை செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த பிலேயாம் ஒரு புறஜாதியான், இஸ்ரவேல் வம்சத்தான் அல்ல, அவன் புறஜாதியான். ஆனாலும் தேவன் அவனுக்கு தன்னுடைய வாக்கை கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிட்ட இவங்க கேட்குறாங்க. அந்த மோவாப் ராஜா கேட்குறான், பாலாக். ஆனால் அவர் தேவனுடைய சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சும் ஏதோ ஒரு விஷயத்தில் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விருப்பம் வச்சு அவர் போகிறாரு. ஆனால் போகிற ஒவ்வொரு நேரமும் அவனோட பிலேயாம் பாலாக்கோட போகிற ஒவ்வொரு நேரமும் தேவன் அவனை தடுத்து விட்டார், தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஆனால் அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்குது. ஒரு தடவையும் கிட்டத்தட்ட 4-5 தடவை. அப்போ 24வது அதிகாரத்தில் அவனுக்கு எப்படி ஒரு வெளிப்பாடு ஆண்டவரை பற்றி கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 15வது வசனம் 24:15. அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரன் பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண்கள் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும், ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கும் சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும், யாக்கோவிலும் இருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். இங்கே நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான காரியம். அநேகமாக ஒரு பிரஜாதியான தீர்க்கதரிசி, தேவன் அவனுக்கு தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருந்தும் அவனுக்கும் ஆண்டவர் தன்னுடைய ஒரு பெரிய வெளிப்பாட்டை இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் என்ன ஒரு ஆபத்தான காரியம் அப்படின்னா, அப்படி அவன் வெளிப்பாடை பெற்றிருந்த போதும்
24வது அதிகாரம் அதோட முடியுது. 25வது அதிகாரத்தில் அவன் பாலாம் என்ன சொன்னான், பிலேயாம் என்ன சொன்னான் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அந்த பிலேயாம் என்ன சொன்னான் அப்படின்னு இல்லை. ஆனால் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனத்தினால் விழுந்து, அவன் கொடுத்த ஒரு சின்ன ஐடியா, வேசித்தனத்தினால் விழுந்து அங்கே எப்படிப்பட்ட ஒரு அழிவுக்குள்ளாக போகிறாங்க. தேவன் அவர்களை பட்டயத்தினால் அழிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட பாலாம் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தலை பெற்றிருந்தும் அவனுக்குள்ளே இருந்த ஒரு இச்சை, பணத்தின் மீது இருந்த இச்சை, அந்த அவன் உன்னை கனப்படுத்துவேன் எல்லாருக்கும் முன்பாக அப்படின்னு அங்கே பாலாக் சொல்கிறான். ஆனாலும் அவனிலிருந்து தேவன் அந்த சாபத்தை அவன் வாயிலிருந்து வரவிடவில்லை. ஆனால் இவனை பற்றி என்ன சொல்லுது ஆண்டவர்? இதுக்கப்புறம் பாலாம் என்ன சொன்னான் அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் தேவன் பின்னாட்களில் அதை வெளிப்படுத்துகிறார். மீகால நம்ம பார்க்கலாம். அதை மீகால 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார் மீகா தீர்க்கதரிசி மூலமாக. என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், அவன் சொன்ன அந்த பிரதியுத்தரத்தை பயன்படுத்தி தான் பாலாக் அந்த ஜனங்களை மேற்கொள்ள எத்தனித்தான். இங்கே இதுக்கு பின்னாக எந்த இடத்துல சொல்கிறார்? யூதாவில் இதை பற்றி சொல்கிறாரு. யூதா சொல்கிறாரு, பேதுரு சொல்கிறார், 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. யூதாவும் கூட சொல்கிறார். யூதா என்ன சொல்கிறாருன்னா 1வது அதிகாரம் 11வது வசனத்தில், இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவங்க எல்லாரும் தேவனுடைய வெளிப்பாடை பெற்றவர்கள். அங்கே அந்த மனிதன் பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடினவனாய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவனை இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னால் அந்த வழியாக கடந்து போகும்போது அவனை வெட்டி போட்டார்கள் அப்படின்னு நம்ம யோசுவாவில் படிக்கலாம். இது பழைய உடன்படிக்கையில் இப்படிப்பட்ட காரியம் இருக்குது. அவன் ஒரு புறஜாதியானவன், ஆனாலும் தேவன் அவனுக்கு தன்னுடைய வாக்கை தந்தார். அவன் அந்த வெளிப்பாட்டில் தொடர்ந்து நடக்காததினால, தன்னுடைய சுய சித்தத்தை நிறைவேற்ற விரும்பினதுனால, ஏதோ ஒன்றை அடைந்து பணத்தின் மூலமாய் இல்லை ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாய் தன்னை நிலைநிறுத்த தேடினபடியினால அவன் வஞ்சகத்தில் விரைந்தோடுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். கூலிக்காக அந்த காரியத்தை செய்ய உடன்படுகிறத பார்க்குறோம். அவன் எப்படி இதில் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எப்படி தேவனுக்கு விரோதமாக போனான் அப்படின்னு 22லேருந்து 24 வரைக்கும் ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் என்னாகும் 22லேருந்து 24 வரைக்கும் தெளிவாக சொல்கிறார். ஓகே, இது இப்படி பழைய உடன்படிக்கையில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தனக்கு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டும் தேவனை அறியாமல் போன ஒரு மனிதன். ஆனால் புதிய உடன்படிக்கையில் அப்படி இல்லை. புதிய உடன்படிக்கையில் நமக்கு உற்சாகமான ஒரு பகுதி உண்டு. அது என்னன்னா, பவுல் மூலமாய் தேவன் பவுலுக்கு என்ன வெளிப்படுத்தினார், பவுலின் மூலமாய் நமக்கு என்ன வெளிப்படுத்த ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார், அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எபேசியரில் அநேக வெளிப்பாடுகளை பவுல் கொடுத்தார். ஆண்டவர் அவரை அங்கே சந்தித்த போது அவரை ஆண்டவர் முதல்ல தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது சந்தித்த போது அவருடைய பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் அரேபி தேசத்து பாலைவனங்களில் சுற்றி தெரிந்தார். அந்த நாட்களில் பவுலுக்கு அநேக காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். அதில் அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷமான காரியம், ரொம்ப முக்கியமான காரியம் என்ன, நம்ம எல்லாருக்கும் அவசியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 3வது அதிகாரத்தில் எபேசியர் 3ல் இப்படி நம்ம பார்க்குறோம். 3:2 இப்படி படிக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார்.
இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுஷருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகி அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே பார்க்குறோம், இதில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த காரியங்கள் எல்லாமே தேவன் யாருக்கானவர் அப்படின்னு அன்றைய நாட்கள் வரைக்கும் இருந்த தாற்பயம் என்ன அப்படின்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கானவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரம் இருக்கிறவர் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. தேவனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே பார்க்கிற அளவுக்கு தான் அவர்களுக்கு வெளிப்பாடு இருந்தது. அவர் எனக்கானவர், நான் அவரை பார்ப்பேன், என் ஜனத்துக்கானவர், இந்த யூதா ஜனத்தை மீட்க வந்தவர், இந்த இஸ்ரவேலை மீட்க வந்தவர் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் அவங்களால பார்க்க முடிந்தது. அதற்கு மேலே கடந்து பார்க்க முடியலை. முதல் அது வெளிப்படுத்தப்பட்டது யாருக்குன்னா பேதுருக்கு, அதுக்கப்புறம் பவுலுக்கு எந்த அளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா, இதில் அவர் 1வது அதிகாரத்திலே பவுல் இப்படி சொல்கிறாரு. 8வது வசனத்திலேருந்து 7வது வசனத்திலேருந்து 12வது வசனம் வரைக்கும் இவர் எப்படி எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டார், எங்களுக்கு அப்படின்னா இஸ்ரவேலர்களுக்கு அவர் எப்படி வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு 12வது வசனத்தில் இப்படி சொல்கிறார். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு, நாங்கள்லாம் அந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். இங்கே நீங்களும்னா அது நாம தான். இதை பற்றி தான் அவர் ரொம்ப விளக்கமாக பின் வரும் அதிகாரங்களில் சொல்கிறார். 2வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் எப்படி நாம் பகைஞராக இருந்தோம், தேவனுக்கு பகைஞராக இருந்தோம், தேவனுடைய ஜனங்களுக்கு பகைஞராக இருந்தோம். அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் என்ன பண்ணார், இருதிறத்தாரும் ஒரு திறத்தாராகும்படி செய்து பகையை சிலுவையினாலே கொன்று, அதையும் கூட நம்ம பார்க்கலாம். இதில் அப்படின்னா 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே இருந்து நம்ம பார்க்கலாம். ஆனபடியினாலே முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாயிருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இருதிறத்தாரையும் அன்னைக்கு இருந்த அந்த ஜனங்கள் புறஜாதியார்கள், அந்த 2 பேரையும் தேவன் தம்முடைய சிலுவையினாலே அவர்களுக்கு எதிராக இருந்த பகைமையை, எப்போதும் புறஜாதியானவர்கள் இஸ்ரவேலருக்கு எதிரானவர்கள் தான் இன்ன வரைக்கும். மாம்சத்தின்படி இஸ்ரவேலரானவர்களுக்கு இஸ்ரவேலர் அல்லாதவர்கள் எல்லாரும் இந்த உலகமே எதிர்த்து நிற்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவன் அதை செய்து முடித்தார். எப்படி செய்து முடித்தார்? பகையை சிலுவையினாலே கொன்று அங்கே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரே சரீரமாக அப்படின்னா சபையாக. சபை அப்படின்னு வரும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்படாதிருந்த புறஜாதியான ஜனங்களாகிய நாம் என்று இல்லை. சபைன்னு வரும்போது தேவனுக்கு முன்பாக ஒன்று தான். அந்த சபையின் தலைவர் அவர் தான். 1வது அதிகாரத்தில் கடைசியில் பார்க்கிறோம், எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபை, அதற்கு தலைவரான இயேசு கிறிஸ்து, நம் எல்லாருக்கும் தலைவரானவர் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டவர் அந்த சபையின் மூலமாய் தம்முடைய அனந்த ஞானத்தை வெளிப்படுத்த சித்தமாயிருந்தார்.
இதுதான் பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷமான ரகசியம். அந்த ரகசியத்தை குறித்து நாம் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் எப்போதுமே சபையின் மூலமாக மட்டுமே கிரியை செய்கிறவர், சபையின் மூலமாகவே ஆளுகை செய்கிறவர். தேவன் தனக்கு சித்தமானவைகளை இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற காரியங்களை கொடுப்பார். எது தேவையோ அவர் இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறார். சகலமும் அவர் மூலமாய் இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு மத்தேயு 28 பார்க்குறோம். சகல அதிகாரமும் சகல துறைத்தனங்களும் சகல வல்லமையும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் ஆளுகை செய்ய இந்த உலகத்தில் தெரிந்தெடுத்த ஒரு அமைப்பு சரீரமாகிய சபை. அந்த சரீரமாகிய நமக்கு தலையான அவர் எப்படி தன்னை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்தோம், ஆவியினாலே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு. அதை எப்படி ஆண்டவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து படிக்கலாம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அங்கே பவுல் 2 பிரேயர் பண்ணுறார். 3வது அதிகாரத்தில் ஒரு பிரேயர் பண்ணுறார், 1வது அதிகாரத்தில் ஒரு பிரேயர் பண்ணுறார். அந்த 1வது அதிகாரத்தில் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் திறந்து உங்கள் கண்களை திறந்து பார்க்கும்படிக்கு உங்கள் இருதயம் அவருடைய பக்கமாய் திருப்பப்பட வேண்டும். அதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும், உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அதே ஜபிக்கிறார். என்ன ஜபிக்கிறார் அப்படின்னா, சகல பரிசுத்தவான்களோடும் கூட, அது பிரஜாதியார்னு இல்லை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்கள் என்று அல்ல, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இது எல்லாற்றையும் நீங்கள் உணரணும் அப்படின்னு. அதே அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் நம்ம 4வது அதிகாரத்தில் கூட நம்ம அதை இன்னும் பார்க்கலாம். அவர் அந்த சபையில் ஒரு குறிப்பிட்ட ஆளுகையை வைத்திருக்கிறார். எந்த ஆளுகை அப்படின்னா, அங்கே 4வது அதிகாரம், மேலும் 4வது அதிகாரத்தில் அந்த சபையின் மூலமாக ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் என்ன, அந்த சபையின் மூலமாய் அவர் அனந்த ஞானத்தை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கலாம். 2வது அதிகாரத்தில் இங்கே 4வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக ஆண்டவர் ஏன் அந்த சபையின் மூலமாக மாத்திரம் செயல்பட விரும்புகிறார், அதற்காக ஆண்டவர் செய்திருக்கிற காரியம் என்ன, நாம் வெளிப்பாடாய் பெற வேண்டிய காரியம் என்ன, நாம் ஒரு நிச்சயத்தை எந்த காரியத்தை குறித்து பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அதுக்காக தான் அவர் பவுல் ஜெபிக்கிறார்னா என்ன அர்த்தம், இதை பற்றி இவங்களுக்கு ஒரு அறிவை கொடுங்க, தெளிந்த அறிவை கொடுங்க, வெளிப்பாடை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு. அதை நாம் 4வது அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா 11வது வசனம், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு ஹைட், என்ன ஹைட்டு அப்படின்னா, நம்ம பூரண புருஷர் இல்லை, நம் குழந்தைகள். நமக்கு முன்பாக இருக்கிற டார்கெட் யாருன்னா கிறிஸ்து தான் பூரண புருஷராய் நிறைவான வளர்ச்சியின் அளவை பெற்றவர். அவரை போல மாறுற வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு பாலாம் மாதிரி கூலிக்காக விரைந்தோடும் போதும், அப்படிப்பட்ட ஒரு மாம்சம் நமக்கு இருக்கும்போதும் தேவன் நம்மை அவருடைய பக்கமாய் திருப்பிக் கொள்வதற்காக, நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட போது, நம்மை கழுவின போது, 2வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறபடி என்ன, எபேசியர் 2 படிக்கிறபடி என்ன படிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட எழுப்பி உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அப்படி ரட்சிக்கப்பட்ட நாம் பரிசுத்தவான்கள். அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்கிறாருன்னா,
2வது அதிகாரம் 5வது வசனத்தில் கிறிஸ்துவுடனே நம்மை உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோட உட்காரவும் செய்தார். நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மை எழுப்பி இருக்கிறார், நம்மை அவரோட கூட உன்னதங்களில் உட்காரவும் செய்திருக்கிறார். இப்படி செய்ததினால் நாம் பரிசுத்தவான்கள். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாகிய நாம் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்து அடைவதற்காகவும். இப்போ நாம் ஏதுக்காக சபையையும் சபையில ஆளுகையையும் தேவன் தந்திருக்கிறார் அப்படின்னா இதுதான். இது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். அன்னைக்கு போல அவர்கள், யோபு உண்மையிலே ஒரு நல்ல நீதிமான், ஆபிரகாம் நல்ல நீதிமான், அவர்களுக்குன்னு தேவன் வைத்திருந்த அந்த நீதியை பார்த்து தேவன் அவர்களை நடத்தினார். அவர்களை தள்ளிவிட விரும்பவில்லை. ஆனால் பீலேயாம் அவன் தேவன் அப்படி செயல்பட்டும் தன்னுடைய நோக்கம்தான் அவனுக்கு பெருசாக இருந்துச்சு, தான் அடைய வேண்டிய காரியம் தான் அவனுக்கு பெருசாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அன்னைக்கு தேவனால் இப்படி யோபு நடத்தப்பட்டது போலவோ, இல்லை ஆபிரகாம் நடத்தப்பட்டது போலவோ, மற்ற தேவ ஜனங்கள் தேவனுக்குள் நடத்தப்பட்டது போலவோ அவனால் நடத்தப்பட முடியவில்லை. ஆனால் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் நாம் சீர்பொருந்தும்படிக்கு நமக்கு ஒரு விசேஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக வளரும்படிக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பக்தி விரித்து அடையும்படிக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதன் மூலமாக? சபையின் மூலமாக. அப்போ நாம் தொடர்ந்து நமக்கு தேவன் பேசும்போது, தொடர்ந்து நம்மை நடத்தும் போது, அவரை அறிகிற அறிவில் வளர தேவன் நம்மை விரும்பும் போது நாம் கண்களை திறக்கும்படிக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பவுல் நமக்காக ஜெபிச்சார், நாம் நமக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் கண்களை திறந்தருளும், உங்களுடைய அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற இவ்வளோ பெரிய காரியங்களை நாங்கள் பார்க்கும்படி உதவி செய்யும். நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் உம்மால் அணைக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, உமக்கென்று இந்த வெளிப்பாடு நமக்கு வேணும்னா அன்னைக்கு பிரதர் சொன்னாங்க, ஒன்று நாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா பாலகராக இருக்கணும். நாம் ஞானிகளாக இருந்தோம் அப்படின்னா விசுவாசத்திற்கு எதிரிகள். ஞானிகளுக்கு விசுவாசம் கிடைக்கவே கிடைக்காது, பாலகருக்கு மட்டும்தான் அந்த விசுவாசம் கையளிக்கப்படும். அந்த பாலகரை போல நாம் இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்படி தேவன் நமக்கு வெளிப்படுத்த முடியும்? அவர் நேரடியாகவோ இல்லை தேவ மனிதர்கள் மூலமாகவோ அப்படின்னா 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் யாருக்கு இது வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவன் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். இப்போ நமக்கு வெளிப்பாடு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம், தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெறாமல் உலகத்தின் ஆவியை நாம் பெற்றவர்களாய் இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்காது. தேவன் தமது ஆவியினாலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய எல்லா ஆழங்களையும் ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு தேவன் கிரியை செய்கிறார். அந்த ஆவியானவரின் மூலமாக மட்டுமே நாம் நம்மை குறித்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே அப்படின்னு நம்ம எபேசியரில் படிக்கிறோம். அதே காரியத்தை தான் நாம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் நமக்கு அச்சாரமாய் தந்திருக்கிறார் அப்படின்னுட்டு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 5வது வசனம், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கையளிக்கும்படிக்கு, அப்படிப்பட்ட தேவன் நமக்கு செய்திருக்கிற மகத்துவமான கிரியைகளை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நம்முடைய மனக்கண்களை திறக்கும்படிக்கு நாம் ஆண்டவரிடத்தில் போவோம், ஆண்டவரிடத்தில் கேட்போம். தேவன் எனக்கும்
அதை பார்க்கும்படிக்கு, தொடர்ந்து அதில் அவருடைய பாதையில் நடக்கும்படிக்கு உதவி செய்வார்னு என்னோட விசுவாசத்தை நான் அறிக்கை எடுக்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யாகவே ஆண்டவர் நமக்கு சபை மூலமாய் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி, எபேசியரின் புஸ்தகம் கேட்டது போல, எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22, 23 எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தந்தருளி, இப்படி ஆண்டவர் சபைக்கு எல்லாருக்கும் மேலாக தந்தருளி, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசுவை அறிந்து நாம் ஆண்டவருக்குள்ளாய் வளர்ந்து ஆண்டவருடைய சித்தம் என்னது, ஆண்டவர் நம்மை நடத்துகிற வழியிலேயே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற எல்லா காரியங்களும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தணும். ஆண்டவரே, நீர் உங்களை எனக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நான் எப்படி ஆண்டவரை உங்களை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் ஒரு தாகம் உண்டாகணும். எவ்வளோ சங்கீதங்களை எழுதின தாவீது சங்கீதம் 119 ஒரு வார்த்தையை எழுதுகிறார். சங்கீதம் 119 அங்கே அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 119ஆம் சங்கீதம். சங்கீதம் 18-17 படிக்கிறேன். உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இப்படி நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும், ஆண்டவரே நீங்கள் செய்த காரியங்களை இணைத்து பார்க்க என்னுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி நாம் வாசித்தோம்னா மெய்யாகவே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் கண்களை திறந்து அவரை நமக்கு வெளிப்படுத்துவார். மெய்யாகவே இப்படி நாம் ஆண்டவரே உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நம்ம கேட்டது போல் யோபுவை போன வாரம் கேட்டோம். என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. அருமையான சாட்சி வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சது. இப்படி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுகிற ஜனங்களாய், ஆண்டவரை சபையிலே வைத்து நீர் என்னை போதிக்கிறீர், நான் சபையிலே இணக்கமாக இருந்து தயவாக இருந்து நான் சரியாக நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் மெய்யாகவே நம்மை அவருடைய வழிகளில் நடத்துகிறார். ஏதோ ஆண்டவரை நாம் நடக்கல, தேவன் நம்மளை பல வழிகளிலே நம்மை உடைத்து உருவாக்கி அவருக்கு ஏற்ற மனுஷிகளாய் நம்மை ஆண்டவர் நடத்துகிறார். ஒரு வார்த்தையை நான் கடந்த நாளில் படித்தேன். 22ஆம் எசேக்கியேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 22:17 படிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்களெல்லாம் குகையிலே பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமாயிருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் களிம்பாய் போனபடியால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியிலே ஊதி உருக்குவதற்கு கோய்க்குள்ளே சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலே என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். கோய்க்குள் வெள்ளி உருகுமாம் போல் நீங்கள் அதற்குள்ளே உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள். இப்படி ஆண்டவர் நமக்கு பல சோதனையும் சூழ்நிலையும் அனுப்பி நம்மை உருவாக்கி ஆண்டவர் நம்மை அவருக்கு உகந்த மனுஷர்களாக மாற்றதாங்க வச்சிருக்கிறாரு. என்ன காரணம்னா, நாம் அவருடைய காரியங்களிலே நாம் அவரை கனப்படுத்த மாட்டாங்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை கனப்படுத்தலை. ஆண்டவர் அந்த ஜனங்களை இப்படி திருப்ப அநேக காரியங்களை செய்து அவர்களை தமச்சமாய் திருப்பினார். இப்படி நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலை வழியாக நாம் திருப்பப்படும் பொழுது, ஆண்டவரே நான் உண்மை அறிகிற அறிவிலே வளரணும் ஆண்டவரே, நான் கேட்டது போல யோபுவின் வெளிப்பாடு என்னுடைய வாழ்க்கையை உண்டாகணும் ஆண்டவரே, உண்மை நான் காணணும், என்னோடு பேசி விடுங்கன்னா யோபுவோடு பேசின தேவன் என்னோடும் உங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். கடந்த நாளில் இதே வார்த்தைகள் தியானித்தோம். 1ஆம் அதிகாரம்
அங்கே யோபை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது யோபோட சாட்சியை ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாய இருந்தான்னு சொல்கிறார். ஆண்டவரே சாத்தானை பார்த்து சொல்லுற அருமையான சாட்சி. அவனுக்கு இத்தனை பிள்ளைகள் இருந்தது, அவனுடைய காரியங்கள்லாம் அதுக்கு பிறகு இருக்கு. ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிறார். சாத்தானை பார்த்து நீ எங்கே, கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி திரும்பவும் சொல்றார், பிறகு என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமான அவனை போல பூமியின் ஒருவனும் இல்லையே. இப்படி ஆண்டவர் நம்மை மேலே இருந்து பார்க்கிறாங்க. ஏதோ யோபுவை ஆசீர்வதித்த ஆண்டவர் யோபுடைய அந்த உறுதி, அந்த விசுவாச உறுதி, தன்னுடைய நேர்மையிலே அவனோட யோபுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாததினாலே அவர் தன்னுடைய நீதி பெருசாய் பார்க்கிறாரு. இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய அங்காளப்பை சொல்லி அவர் நிதானமாய் பேசினார். யோபு தன்னை குறித்து நிதானமாய் பேசினார் சொல்லி தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஆனால் அந்த மனுஷனுடைய இதயத்தில் இருந்த உண்மை, தன்னுடைய அதாவது உத்தமங்கிறது உண்மை, நேர்மை. ஆண்டவர் விரும்புவதெல்லாம் இன்னைக்கு ஜனங்களிடத்தில் உத்தமம் இல்லையே, நேர்மை இல்லையே. ஆண்டவர் விரும்புவதெல்லாம் நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கணும்னா என் வாழ்க்கையில உத்தமமும் உண்மையும் நேர்மையும் ஒரு யதார்த்தம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. இதில் அப்படிதான் சொல்றாரு, என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, இப்படி வாழ்கிற அவனை போல ஒருவனும் இல்லையே. இப்படி சொல்லி வரும்பொழுது அவனுடைய மனைவி அவரை குறித்து சொல்கிறாங்க. அவருடைய மனைவி சொல்கிற வார்த்தையில் நான் படித்தேன் கடந்த நாளில் 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ. அப்போ அவங்க மனைவி சொல்கிறதெல்லாம், என்னையா உனக்கு எல்லாமே தோல் முதலாய் அழுகி நீ சாக போகிற, இன்னும் நீ ஆண்டவரே ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், ஆண்டவர் என்னை தப்புவிப்பார், ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறீரே, உன்னுடைய நீதியின் மேலே உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீரே, ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடு சொல்லி சவால் விடுறாங்க அந்த மனைவி. அப்படிதாங்க அதன் மத்தியில் தான் யோபு அந்த சூழ்நிலையிலே மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவர் மருதிலே இருக்கிறீங்க. நான் ஆண்டவரை சந்திப்பேன், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, நானே என் ஆண்டவரை நேராய் பார்ப்பேன்னு சொல்லி சவால் விட்ட மனுஷன் யோபு. ஏதோ யோபுவின் புத்தகத்தை படிச்சுட்டு நம்ம கதை புத்தகம் படிச்சு கூட போயிடக்கூடாதுங்க. ஆண்டவரே இப்படி என்னுடைய சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் மத்தியிலே இயேசு இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தார், எல்லா பாடுகளையும் என் நிமித்தம் ஏற்றுக்கொண்டாரே, பூரணமில்லாத தாய்க்கும் தகப்பனும் கீழ்ப்படிந்து இயேசு வாழ்ந்தாரே, உண்மையாக இருந்தாரே, நீதி செய்தாரே, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தாரே, பிதா அனுமதித்த மனுஷனுக்கு இயேசு கீழ்ப்படிந்தாரே, யோவான் சாணனுக்கு கீழ்ப்படிந்தாரே, தாய்க்கும் தகப்பனும் கீழ்ப்படிந்தாரே. ஆண்டவரே என்னிடத்தில் அப்படி ஒரு கீழ்ப்படுதல் வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய ஆவியிலே முரட்டாட்டம் வரக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் விரும்புவதெல்லாம் நான் உண்மையாய் நேர்மையாய் உத்தமமாய் வாழ விரும்புகிறீங்க ஆண்டவரே. நான் உன்னிடத்தில் இப்படி கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வந்தா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப இலகுவான வாழ்க்கைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு சொன்னவனே நம்ம வந்துடுறோம். அங்கேருந்து ஆண்டவர் இலைப்பாறுதல் கொடுக்காதுன்னு சொல்லி நம்புகிறோம். ஆனால் அப்படி கிடையாது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் நான் கடந்த நாளில் படித்து இப்படி தான் உற்சாகம் அடைஞ்சேன். 11ஆம் அதிகாரம் 28 இப்படி இருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். அவர் சொன்ன வார்த்தைகள் உண்மைதான், ஆண்டவர் தருவார். அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கடந்த நாளில் இந்த வசனத்தின் மூலமாக மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஆண்டவரே நான் ஏற்றுக்கொண்டேன், கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வந்தால் மாத்திரம் தாங்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களில் இடைப்பாறுதல் உண்டாகும். அதுக்கு முன்னாடி நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஆண்டவருடைய நுகத்தை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேனா? ஆண்டவர் ஒரு பக்கம் நுகத்தடியில் இருக்கிறாரு, நான் ஒரு பக்கம் ஆண்டவரே இந்த வாழ்க்கை வாழ நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க, நான் உங்களுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னால் மெய்யாகவே இந்த வாழ்க்கை இலகுவாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு, கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும்.
சுமை எப்படி இலகுவாகும்? நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் தியானித்தோம். ஒரு தலையில் சுமை வச்சுக்கிட்டு, ஏன்பா தலையில் சுமை வச்சுருக்க, இறக்கி வைப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்பா உன்னுடைய இருதயத்தில் எப்படி சுமையாக சுமக்கிற அப்படிம்பாங்க. சுமைன்னா அது வெயிட்டு. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிற சுமை வெயிட்டு கிடையாதுங்க, இலகுவாய் லேசாய். ஆண்டவரே இப்படி நான் உண்மையாய் சார்ந்து வாழும்போது, ஆண்டவரே என்னோட வாழ்க்கை இலகுவாய் போயிடும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலே இளைப்பாறுதல் மெய்யாகவே கிடைக்கும் ஆண்டவரே. அது யாரோ சொல்லி கொடுத்து எனக்கு சாவி கொடுக்குற இளைப்பாறுதல் இல்லை ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் இல்லை சொல்ல முடியும்னா அதுதாங்க இளைப்பாறுதல். சும்மா யோபு முன்னாடி இதெல்லாம் சொல்லலைங்க, கடைசி வரைக்கும் சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரம், அது யோபுவின் புஸ்தகம். அங்கே யோபுகிட்ட எல்லாம் சொல்கிறாங்க. 22ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க. 22 அந்த அவங்களுடைய கூட்டாளிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். எலிப்பாஸ் சொல்கிறாரு 22:22, அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உங்களுடைய இதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். நீ சர்வ வல்லவரிடத்திலே திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் சொல்லி அங்கே யோபுவுக்கு சொல்கிறாங்க. யோபு ஒன்றும் அக்கிரமம் செய்யவே இல்லைங்க தன்னோட வாழ்க்கையில். ஆண்டவருக்கு முன்பாய் நேர்மையாய் தன்னுடைய இருதயத்தை இப்படி சொல்லி இவங்கெல்லாம் போய் தான் அவரை காரியங்களை ட்விஸ்ட் பண்ணி விட்டு அவருடைய இருதயத்தை ஒப்படைக்கிறாரு. ஆனால் நிதானமாய் பேசுகிறார். என் ஆண்டவரை சந்திப்பேன், என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி எனக்கு மனைவிட்ட சொன்னது போல அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. 23ஆம் அதிகாரம் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்க. இப்படி சொல்லிக்கிட்டே வர்றாரு. அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். என் ஆண்டவரை எங்கே கண்டு சந்திக்கலாம், 23:2 என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக நான் சேர்ந்து நான் இப்படி என்னுடைய காரியங்களை அவருக்கு சொல்லுவேன். சொல்லிட்டு இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆனாலும் அருமையா சொன்ன, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற வார்த்தைகள். ஏதோ யோபு சாக போகிற தருவாயில் ஏதோ வாயில் வந்ததை வளரிட்டு சாகலிங்க. நான் ஆண்டவருக்குன்னு வாழ வந்த மனுஷன், என்னுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிவார். என்னை ஆண்டவர் உருக்கி நொறுக்கி என்னை அவருக்கு பிரயோஜனமுள்ள மனுஷனாய் மாற்றுகிறார். நான் என் குடும்பத்தை செம்மையாய் நடத்த என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நான் ஆண்டவரை பின்பற்றுகிற மனுஷன் காட்ட ஏதோ நான் கிறிஸ்தவனாய் வாழ விரும்புறீங்க. நான் ஆண்டவருக்குன்னு உண்மையுள்ள சீஷனாய் வாழ விரும்புகிறேன். கிறிஸ்தவனாய் வாழறதுக்கு இந்த உலகத்தில் 1000 கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரை சீஷனாய் வாழ பூமியிலே ஒருவனும் இல்லையே. உள்ளதை உள்ளதென்றும் இயேசு சொன்னது போல இல்லது இல்லதென்றும் எனக்கு உண்டானது போதும் என்று வாழ்கிற ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை நீர் எனக்கு தந்திருக்கிறீரே, அதை சொல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவரே நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே. இப்படி உங்கள் இருதயத்தில் ஆழத்தில் சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே நம்முடைய ஆவிலே ஒரு புதிதாகுதல் உண்டாகும். ஏதோ என்னுடைய வாயில் நான் யோசிக்கிறீங்க, ஆண்டவரே இப்படி வாழ நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே என் அபிஷேகத்தை நடத்துங்க சொல்றாரு. அடுத்தது விளங்குவேன்னு சொல்லிட்டு அவர் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பாரிகளும் அதிகமாய் காத்து கொண்டேன். வேதம்படி பைபிள் படின்னு சொல்லுகிறதோட நோக்கமே ஆண்டவர் சரியான நேரத்திலே பிசாசு ஜெயிச்சது போல சூழ்நிலை மத்தியிலே அந்த சாத்தானை ஜெயிக்க நாம் தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்ததாங்க. நாம் வேதம்படி பைபிள் படித்து ஆண்டவரை தேட சொல்வதெல்லாம். ஆண்டவரே இப்படி யோபு அந்த காலத்தில் தேவனுடைய வார்த்தைகளை தேடி கண்டுபிடித்து சாப்பாட்டை விட ஆகாரத்தை விட அவருடைய வார்த்தைகளை நான் அதிகமாய் காத்துக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. ஏதோ இங்கே யாரும் எழுத்தாளர் எழுதின வேத புஸ்தகம் கிடையாது. யோபை குறித்து ஆண்டவர் இப்படி பெருமையாக சொல்கிறார், புகழ்ச்சி சாத்தானுக்கு முன்பாய் சவால் விடுகிறார்னா ஏதோ ஆண்டவருக்கு ஒன்று தெரியும்னு இல்லை, யோபை குறித்து புகழணும்னு அவர் சிந்திக்கவே இல்லை. இப்படி தேசத்திலே எனக்காக ஒரு மனுஷன் வாழ்ந்தானேன்னு சொல்லி சாத்தானை வெட்கப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நாம் ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்த விரும்புகிற ஆண்டவரே, இந்த சூழ்நிலையின் மத்தியிலே நான் எப்படி வாழணும்னு சொல்லி எனக்கு உதவி செய்யுங்க. என் இருதயம் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே, என் இருதயம் கலிப்பாய் பூரிக்கணுமே.
கேட்டோம்ல, அவர் எனக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எண்ணத்தை கொண்டு பலியிடுவேன். 1000 கடாக்களை நான் பலியிட முடியுமா? அதெல்லாம் ஆண்டவர் விரும்புறீங்க. தேவனே, உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன். புஸ்தக சுருளிலே என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, இப்படி காரைக்காலிலே இந்த வீட்டிலே இந்த மனைவியோடும் பிள்ளையோடும் நீ எனக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று நீங்க எழுதியிருக்கிறதே ஆண்டவரே, அந்த சாதாரண வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. உங்களோட ஆவினாலே எனக்கு நிரப்புங்க ஆண்டவரே. கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை, போதுமென்ற திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ வந்து கற்றுக் கொடுக்க வந்த ஆண்டவரே, உங்களுடைய நுகத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. அது எனக்கு இலகுவா இருக்கும். வெயிட்லெஸ், இலகுவான சுமையை தாங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா இப்ப உலகம் அப்படி இல்லை. பொழுது விடிஞ்சு 12 மணி நேரம் பத்தாவது போல இருக்கு. 24 மணி நேரம் கிடைச்சாலும் சம்பாதிக்கணும் சேர்க்கணும்னு சொல்லி உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு ஓடினாலும் அதுல திருப்தி படவே முடியல. அப்படி சொல்லிட்டு வர யோபு 13ஆம் வசனத்தில் சொல்றாரு. 14ஆம் வசனம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதை தேவன் தாங்க செய்ய முடியும். இயேசுட்டு வந்து கேட்பாங்க, ஏரோது உண்மை கொலை செய்ய தேடுகிறானே அப்படின்னு சொல்லி இயேசுட்டு சொல்லணும். இயேசு என்ன சொல்லுவாரு? இன்றைக்கு நாளைக்கும் நாளை மறுதினம் நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நரிக்கு போய் சொல்லணும்னு சொல்லி இயேசு தைரியமா சொல்லுவார். அது போல இங்க யோபு எப்படி சொல்றாங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இது மாத்திரம் இல்லை, எல்லாம் நிறைய உண்டு அவரிடத்துல அப்படி சொல்லிட்டு, ஆகையா 15ஆம் வசனம், அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது நான் அவருக்கு பயப்படுகிறேன். எந்த சூழ்நிலையில ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பயப்பட முடியும்னு சொல்லி நான் உணர்ந்துங்க. ஆண்டவரே, என்னிடத்துல ஒன்றுமில்லை. இப்ப யோபுக்கு ஒன்றுமில்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. பிள்ளைகளை செத்துட்டு சொத்து போயிட்டு எல்லாம் போயிட்டு சாக போற அந்த சூழ்நிலை மத்தியில ஆண்டவரே, ஏன் யோபு ஆண்டவருக்கு பயப்படணும்? நான் எனக்குள்ள கேள்வி கேட்டு பார்த்தேன். அப்படி ஆண்டவரை உயர்வாய் பார்க்கிற மனுஷனுக்கு, ஆண்டவரே, என்னுடைய நீதியோ என்னுடைய பரிசுத்தமோ என்னுடைய உத்தமமான வாழ்க்கையோ ஒன்றுமில்லை ஆண்டவரே, உங்களுக்கு நான் பயப்படுகிறேன். ஆபிரகாம் போய் பலியிட்டு வந்து அப்படி மாற தள்ளிட்டு வரலீங்க. ஆபிரகாம் பலியிட்டு வர்றாரு. வந்த பிறகுதான் ஆண்டவர் அப்படி சொல்றாரு அவருக்கு, இதோ எனக்கு பயப்படுகிற மனுஷன் ஆபிரகாம். சொன்னதை சொன்னபடியே கீழ்படித்து போனாரு. இப்படி ஆண்டவருக்கு பயப்படுதலுங்கிறது ஆண்டவர் என்ன சொன்னாரோ, எந்த சூழ்நிலையை நம்மளை வச்சிருக்கிறாரோ, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நான் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதற்கு மிஞ்சி நான் வாழக்கூடாது, யோசிக்க கூடாது, சிந்திக்க கூடாது ஆண்டவரே. எளிமையாய் வாழ, நேர்மையாய் இருக்க உதவி செய்யுங்க. யோபுவின் தேவன் என் தேவன், இயேசுவின் தேவன் என் தேவன் சொல்லி நாம் இருதயத்தை அப்படி ஆழமாய், நான் மாத்திரம் இயேசுவை நம்பினா போதுங்க. இப்படி நம்புகிற மனுஷங்களை தேவன் சந்திப்பார். மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களை தேவன் சந்திக்கிறாருங்க. ஆண்டவர் செய்ய நினைச்சிருக்கிறது நான் யாருக்குமே தெரியாது. நம்ம கேட்டப்போ 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அங்க எப்படி எழுதியிருக்கு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை யாருடைய கண்ணும் காணவில்லை. ஏதோ கண்ணுனா நாங்கள் மாத்திரம் இல்லை, யாருடைய கண்ணும் காணவில்லை, யாருடைய காதும் கேட்கவில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் அது தோன்றவே இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவர் நமக்கு ஒரு நித்தியத்தை நோக்கி நம்ம நடத்துறாருங்க. அந்த நித்திய வாழ்க்கைக்கு போற நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த பூமியிலே நாம் ஈயமாய், ஆண்டவரே நான் இப்படி உமக்கு களிம்பா போகக்கூடாது ஆண்டவரே, என் இருதயத்தில் விசுவாசத்தின் ஆவியை தொடர்ந்து நான் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் வாழும்போது நம்ம தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். தீத்துவின் புஸ்தகம் கடந்த நாளில் சொன்ன வார்த்தைகளை எடுத்து கொண்டு நான் தீத்து தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். இப்படி நாம் ஆண்டவருடைய தயை கடந்து நம்ம கேட்டோம். 3ஆம் அதிகாரம், ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷன் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது ஆண்டவர் இப்படி ஆண்டவர் நம்மை வந்து அவருடைய தயையும் மனுஷன் மேலே ஆண்டவர் மேல் நம்ம மேல் இந்த ஆண்டவருக்கு இந்த அன்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு
நாம் செய்த நீதியின் கிரியில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், ஒரு புதிதாக்குதலுள்ள வாழ்க்கையை நமக்கு தேவன் தந்திருக்கிறாங்க. ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இப்படி புதிதாக்கப்பட்ட என்னுடைய இருதயம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே, என் இருதயம் மகிழ்ந்து களி கூறுது ஆண்டவரே, நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நான் உண்மை காண உதவி செய்ய. என் இருதயம் ஆண்டவரே பெருந்திண்டினாலும் உலக கவலையினாலும் ஆண்டவரே மோசமடையாதபடிக்கு நான் வீழ்த்திருந்து என் ஆண்டவரை தேடுகிற மனுஷனாய் வருங்காலங்களிலே வாழ எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இப்படியெல்லாம் நாம் வாழ ஆண்டவரை தேட முற்படும்போது தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவாருங்க. பேதுருக்கு சொல்லும்போது எல்லாரும் போகிறாங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுன்னு சொன்னோடனே எல்லாரும் போயிடுறாங்க. எல்லாரும் போனோடனே இயேசு இருக்கிற சீஷர்களை பார்த்து நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களோன்னு கேட்டோடனே யாருமே ஒன்று சொல்ல, பேதுரு மாத்திரம் சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? நித்தியமாக வாழ்கிற வாழ்க்கையின் வசனங்களும் வார்த்தைகளும் உங்களிடத்தில் உண்டு ஆண்டவரே, வாழ்வு தரும் வசனம் உங்களிடத்தில் உண்டு ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, உதவி செய்யுங்க சொன்னோன்னே அதுக்கு பிறகு தேவன் அவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அவரை நடத்துகிறாருங்க. இப்படி ஆண்டவரை விட்டு நாம் எங்கேயுமே போகக்கூடாது. இருதயத்திலே நான் திரும்பவே கூடாதுங்க. என் இருதயம் என் ஆண்டவர் காண்கிற பகுதி. ஆண்டவரே என் இருதயத்தை பார்த்து உமக்கு நேராக என்னை திருப்புங்க ஆண்டவரே. என் இருதயம் இந்த உலகத்தோடு ஒட்டி கொள்ளக்கூடாது ஆண்டவரே. நான் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க. கண்டு அல்ல காணாதிருந்து விசுவாசிக்கிற நான் பாக்கியவான ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே இந்த வாழ்க்கையை வாழ நீர் எனக்கு அனுகிரகம் செய்யும். உங்களுடைய நுகம் மெதுவாயும் உங்களுடைய சுமை இலகுவாயும் இருக்கும் ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் ஆண்டவரை தேடி வாழும்போது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ மண்டு கட்டுற வாழ்க்கை இல்லைங்க. சமாதானமாய் சந்தோஷமாய் ஆண்டவரை தேடி ஆவியின் புதிதாகுதலினாலே பரிசுத்த ஆவியானவர்களே நாம் நடத்தப்பட முடியும். நமக்கு வருகிற சோர்வு பலவீனங்கள்லாம் நாம் ஆண்டவரை இருப்பதனாலே தான். ஆண்டவரே நான் உங்களை அறிந்து கொள்ள வேண்டிய விதமாக அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. எனக்கு நெருக்கம் நல்லது ஆண்டவரே, சூழ்நிலை நல்லது ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி ஆண்டவரே. இப்படி நாம் சொல்ல பழகணும். சங்கீதம் 119 கடைசியில் தாவீது சொல்லுவார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நமக்கு சோதனையும் சூழ்நிலையும் நல்லது, இல்லாட்டி நாம் ஆண்டவரை காண முடியாதுங்க. தேவனே உண்மை காண எனக்கு நீங்கள் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலையிலும் உண்மை காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் இப்படி விசுவாசித்து வாழ இவருடைய நம்பிக்கையை இறக்கிடுகிறேன்னு சொல்லி நம்முடைய இருதயத்தில் இப்படி ஆண்டவரை ஆழமாய் தேடும் பொழுது எந்த சூழ்நிலையும் நாம் மோசம் போக மாட்டாங்க. சாத்தானின் தந்திரங்களினாலே நாம் மோசம் போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை அவருடைய ஆவியினாலே அபிஷேகத்தை நடத்துவார். எல்லாமே நமக்கு ஒரு அனுபவமாய் சோதனையாய் அல்லது எப்படி சொல்லலாம்னா சுமையாக தோணுது அப்படின்னா நான் கேட்டது போல் தேவனிடத்திலே நமக்கு அன்பில்லைன்னு தான் இருக்கும். ஏதாவது நமக்கு சுமையாய் கஷ்டமாய் பாரமாய் தோணும். ஒரு தாய்க்கு வயிற்றுக்கு இருக்கிற பிள்ளை சுமை அல்ல. யாராவது அப்படி நினைக்கிறாங்க? இல்லை. ஏன்னா அளவு கிடந்த அன்பு. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனைகளும் பாரமானதல்ல. ஏன்னா இவ்வளவா தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் அறிந்த மக்கள். அதனால எதுவும் நமக்கு சுமை அல்ல, அது சுகமானது. இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தேவனிடத்திலே நாம் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற தேவனிடத்துல நான் விவேசில வாசிக்கிற மாதிரி இன்னும் அதை ஆழமாய் எழுதியிருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பு கூறுகிற தெய்வத்தை நாம் அறிந்த மக்கள் நமக்கு எதுவும் சுமையாயும் பாரமானதுமாய் அல்ல. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கள். உப்பு நல்லதுதான். உப்பு சாரம் இல்லாமல் போனால் அதை எதனால நம்ம சாரமாக்கப்படும்? உப்புன்னு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை அவருடைய ஜீவன். உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கள்னா என் ஜீவன் என் வாழ்வு உடையவர்களாக இருங்கள். ஏன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாழ்க்கையை பரிசுத்த ஆவியினாலே தொடர்ந்து நாம் பெருக்கிறவர்களாக இருக்கிறோம், வளர்கிறவர்களாக இருக்கிறோம். உப்பை நீத்து போக பண்ணல, அந்த ஜீவனை நாம் அதிகமாய் அடைகிறவர்களாக இருக்கிறோம், வளர்கிறோம், தேறுகிறோம். வேதத்தில் எத்தனையோ வார்த்தைகள் அப்படி எழுதியிருக்கு.
பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துகிறார்கள். பரிசுத்தவான்கள் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷராக அவர்கள் ஆவியினால் நிரம்பி வாழுகிறார்கள். ஒரு வளர்ச்சி, உப்பு சாரமில்லாமல், சாரம் கெட்டு போகாமல் இருக்க அவர்கள் தொடர்ந்து ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். அப்படி நாம் வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜீவன், ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த ஜீவன் வாழ்வு, நம்ம ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவன் ஜீவ ஆத்துமாவானான். அவன் ஆத்மா ஜீவனுள்ளதா இருந்தது, ஜீவ ஆத்மாவானான். அடுத்து பாவம் செய்த பிறகு ஆத்மாவானான். அவ்வளவுதான், ஜீவன் போய் வெறும் ஆத்மாவானான் மனுஷன். ஜீவ ஆத்மாவா இருந்தவன் இப்ப வெறுமனே ஜீவன் போய் ஒரு ஆத்மாவா இருந்த ஆகிவிட்டார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சரியாய் நம்ம ஆரம்பிச்சவர்கள் தான் இப்பவும் நம்ம ஆரம்பித்து போய்கொண்டிருக்கிறோம், நம்மிடத்தில் இருக்கிறோம். ஆனாலும் எல்லாரும் அப்படி நம்மளே நாம் ஏமாற்றிக் கொள்ள முடியாது, கூடாது. நம்மிடத்துல ஒரு சிலருக்கு அந்த ஜீவன் நீர்த்து போகிறதை நாம் வழங்கிக்கொள்ளணும். ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் படைச்ச போது அவர்கள் ஜீவ ஆத்மாவா ஆனார்கள். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறோம். என்ன நடந்தது என்று நமக்கு தெரியும். சர்ப்பம் ஸ்திரீனிடத்துல வந்து பேசின வார்த்தையை நாம் 2ஆம் வசனம் 3:2 நான் வாசிக்கிறோம். 3ல், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கோ அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். எக்ஸ்ட்ரா ஒரு சில வார்த்தைகளை அதிகப்படியாக பேசுகிறது. கடவுளுடைய வார்த்தைகளை கூட்டி காரியங்களை பேசுகிறது. உள்ளபடியே கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அல்லது மிஞ்சின நீதிமானாய் நடக்கிற மக்களும் இருக்கிறார்கள். அடுத்த வசனம் 4, அப்பொழுது சர்ப்பம் பெண்ணை பார்த்து, நீ சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கண்கள் திறக்கப்படும். ஏற்கனவே என்னவா இருந்தது? கண்ணு குருடா இருந்ததா? சொல்லுங்க. கண்ணு குருடா இல்ல. இப்ப கண்கள் திறக்கப்படும் சொல்கிறானே, அவன் அதை என்ன சொல்கிறான்? இன்னும் என்ன சொல்றான் அர்த்தத்துல? கண்கள் திறக்கப்படும் அப்படின்னா ஏற்கனவே கண் திறந்திருந்ததா அவங்களுக்கு? நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அந்த கண் என்ன? ஆவிக்குரியது. தேவனோடு பேச, தேவனை அறிகிற, தேவ வழிகளை புரிந்து கொள்கிற ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. ஒரு ஆவியின் ஐக்கியம் தேவனோடு. அப்படிப்பட்ட கண் திறக்கப்பட்டவனா அவன் இருந்தான். ஆனா அவர்கள் பாவம் செய்த பிறகு ஒரு கண் அடைபட்டது, ஒரு கண் திறந்துருச்சு. எந்த கண் அடைபட்டது? ஆவிக்குரிய கண்கள். தேவனை அறிகிற அறிவு, தேவ ஞானம், தெய்வ பயம், தேவனை சார்ந்து வாழ வேண்டிய தாழ்மை, அவரை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவரே அண்டி வாழ்ந்த அந்த வாழ்க்கை பறிபோனது. அது கெட்டு போனது. அந்த கண் இருளாய் போனது. வேற ஒரு கண் திறந்தது. அந்த கண் என்ன? ஆத்துமா. நன்மை தீமை அறிந்து புத்திசாலித்தனமாய் தேவன் இல்லாமலே பக்தி வேஷமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்வு. அப்படி சொல்லலாம். நீ படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தேவன் இல்லாமலே பக்தியாய் வாழக்கூடிய, அவரை சார்ந்து வாழ வேண்டியதில்லை. எப்போது அவரை சார்ந்து எப்போ அவரை கேட்டு சாத்தான் அப்படித்தான் அவருக்கு வந்து சொல்கிறான்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்த நீ அடிமையா? எப்போ பார்த்தாலும் தேவனை கேட்டு தான் செய்யணுமா? ஓ இஷ்டப்படி உனக்கு நீ செய்து வாழ்தானே. நீ அப்படி வாழ்ந்தா நீ எப்படி இருப்ப? தேவனை போல ஒன்னாலும் அப்படியும் ஆக முடியும். தேவன் இல்லாமலே உன் சுய ஞானம், பக்தி, உன் அறிவு, உன் ஆத்மாவினாலே நீ பிழைத்து நீ தேவனை போல ஆக முடியும் என்று போய் சொன்னான். அவருடைய ஆவிக்குரிய கண்கள் இருளானது. ஒரு கண் செத்து போனது, ஒரு கண் இருளானது, ஒரு கண் திறக்கப்பட்டது. ஆவிக்குரிய கண் இருளான உடனே அவன் தேவனை பார்க்க முடியல. தேவனை பார்த்தான நேரடியா பார்க்க முடியல. எங்க போய் இது பார்த்தான்? மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். தேவன் வந்தபோது
ஆண்டவரே நான் பாவி என்று. அந்த கண் அல்லது ஆத்தும கண் திறக்கப்பட்ட உடனே அவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? தன்னுடைய பாவம். ஏற்கனவே பாவி இல்லை அவன். இப்ப இந்த தேவனை அண்டாமல் தேவனை சார்ந்து வாழாதபடிக்கு சாத்தான் செய்த போது அவனுடைய ஆத்தும கண்கள் திறக்கப்பட்டது. தன் பாவி என்கிறதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, பாவின்னு புரிஞ்சானே, இந்த ஆத்துமா கண் திறக்கப்பட்டவன், இந்த ஆத்தும கிறிஸ்தவன் தேவனிடத்துல போக முடியுமானா போக முடியாது. அதுதான் பிரச்சனை. இந்த ஆத்தும கண் திறந்தவன் என்ன செய்தான்? உடனே சூழ்ச்சி. தன்னுடைய நமக்கு எல்லாருக்கும் அதே தான் வீழ்ச்சி. நமக்கு ஏதாவது ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்முடைய கண் குருடானால் நான் பல உபாய தந்திரங்களை தெரிந்து கொள்வோம். மனுஷருக்கு முன்பாக நம்மளை நீதிமானாய் காட்ட உடனே யோசிப்போம். நம்முடைய பாவங்களை மறைக்க, டெம்பரவரியாய் மறைக்க யோசிப்போம். அதான் எவ்வளவு செய்தாங்களா? பாவின்னு உணர்ந்தவன என்ன செய்தாங்க? ஏவாள் சென்றிருக்கலாம். கேடு என்னோட தான். கேளியா? இப்ப என்ன? நமக்கு என்ன அறிவல்ல? தேவன் இல்லைன்னா நம்மளால குழைக்க முடியாது. என்ன நான் சொல்றேன் கேளு. அத்தியரையை பறிச்சுட்டு வா, நான் எப்படி ட்ரெஸ் உண்டாக்கி தரேன்னு பாரு. எவ்வளவு ஞானம், எவ்வளவு புத்தி. முத உண்டாக்கப்பட்ட ட்ரெஸ் எப்படி ஒரு நூலை எடுத்து அதை கோர்த்து அதை ஆடையாய் தக்கணும்னா எவ்வளவு பெரிய இண்டல் புத்தி உண்டாயிருக்கணும். ஆவி செத்து போன உடனே ஆத்தும கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர புத்தி உண்டாயிடும். தேவனை சார்ந்து கொள்ளாமலே தேவனை சார்ந்து கொண்டது போல சுயநீதியும் பக்தியும் மனுஷருக்கு முன்பாக நீதிமானும் வாழுகிற எல்லா விதமான உபாய தந்திரங்களும் தங்களுக்குள்ளே உருவாயிடும். அது அங்க உருவாயிடுச்சு. உடனே அத்தியரிய எடுத்து கட்டி தங்களை மறைத்து கொண்டவர்கள். டெம்பரவரியா நல்லா ஆரம்பிச்ச இந்த குடும்பம், உப்பா இருந்த இந்த குடும்பம் எப்படி சாரமற்று போனதுன்னு பார்க்கணும். ஆண்டவர் அதை நமக்கு பேசும்போது நம்ம அதுக்கு முன்னாடி வரணும். நாம் பிலேயாமை பற்றி கேட்டோம். பிலேயாம் சாதாரண ஆள் இல்லை. நீங்க 8ஆம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். அவர் ஒரு தீர்க்கதரிசி. உங்களுக்கு தெரியுமா? தீர்க்கதரிசி தானே. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நம்ம அவர் யாரு? அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் எப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவர்னு பாருங்க. எப்படி உப்புடையவரா இருந்தவர்னு பாருங்க. 18ஆம் வசனம் 22:18. பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீற மாட்டேன். அதுதான் அவனுடைய ஆரம்பம். எப்படி ஆரம்பிக்கிறேன்? கர்த்தருடைய கட்டளையை நான் மீற மாட்டேன். கர்த்தருக்கு நான் பயப்படுவேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்வேன். நீ எனக்கு வீடு நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்தாலும் சரி. அப்படிதான் ஆரம்பித்தார். உப்பாதான் அவருடைய வாழ்க்கை. உப்பு அப்படிதான் ஆரம்பிச்சது. உப்புடையவராக தான் இருந்தார். ஆனா அவருடைய வாழ்க்கை அப்படியே லேசா சறுக்குது. இனிமேல் அடுத்த வசனம் 19ஆம் வசனம். இனிமேல் எனக்கு கர்த்தர் என்ன சொல்லுவார்? ஏற்கனவே என்ன சொல்ல, இனிமேல் என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்னு அர்த்தம். ஏற்கனவே என்ன சொன்னார் கர்த்தர்? 12ஆம் வசனம். தேவன் பிலேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப காரியங்கள்லாம் உப்பெல்லாம் கரையுது பாருங்க. உப்பு சாரமற்று போகுது பாருங்க. அங்கே இருந்த ராஜா பொல்லும் பொருளும் எல்லாம் கொடுத்து விடுறாரு. அப்பமும் உடனே சாரமற்று போகல. அதெல்லாம் எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், சபிக்க மாட்டேன். அப்படி நான் ஆண்டவர் சொல்லதான் கேட்பேன்ற ஒரு மனுஷன். இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே சரி இனிமே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு போய் கேட்போம். அதான் ஒரு தடவை சொல்லிட்டு அதான் போக வேண்டான்னு. இனிமேல் எங்க வாசிப்பது? 19ஆம் வசனம். இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரியில இங்கே தங்கியிருங்க என் கூட. இனிமே என்ன சொல்லுவாங்க? மனசு மாறிடுச்சா? இனிமே என்ன சொல்லுவாங்கன்னு யோசித்த போதே தப்பாயிடுச்சு. ஒரு தடவை தேவன் ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான். அவர் விளம்பினால் விளம்பினதுதான்.
இப்படி இருந்த தீர்க்கதரிசி இனிமே என்ன சொல்லுவாங்கன்னு ராத்திரி இங்க தங்கி இருங்கன்னு போய் கேட்க போனாரு. ஆண்டவர் போன்னுட்டார். போ, உன் இருதயம் இப்போ உப்புடையதா இல்ல, உன் கண் இப்போ குருடாயிடு. ஆவிக்குரிய கண் பணத்தை கண்ட உடனே, ஏதோ ஒரு காரியத்தை மனுஷருடைய மகிமையை கண்ட உடனே உன் ஆவிக்குரிய கண் குருடாயிட்டு. மனுஷருடைய சாட்சி உனக்கு இப்போ பெருசா தோணுது. தேவனுடைய சாட்சியை தேடி சபைக்கு வந்த நீ இப்ப மனுஷருடைய சாட்சியும் மனுஷருடைய அங்கீகாரம் பெருசு யோசிக்கிற. ஆவிக்குரிய கண் மங்கிருச்சு, குருடாயிட்டு. எத்தனையோ ஆண்டு காலமா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறது தேவ அங்கீகாரம் தான் பெருசுன்னு வந்த நாம் இப்ப மனுஷ அங்கீகாரம்னு உடப்புறோம். இதையெல்லாமும் பேசுறோம். இப்ப எல்லாமே முளைக்குது. இப்ப எல்லாம் வெட்டி போட்டு எல்லாம் வீணா எல்லாம் நல்லா ஆக்கி தோட்டம் பயிரானதெல்லாம் விட்டுட்டு இப்ப கொஞ்ச நாள் ஏன்னா இதுக்கு பின்னாடி படத்தை பார்த்தோன்னே அதை பார்த்தோன்னே இதை பார்த்தோன்னே ஏனோ தானே விட்டோம். இப்ப எல்லாம் முள்ளும் குறுக்கும் முளைக்குது, அப்படியே முளைக்குது. இப்போ உப்பு சாரம் இல்லாமல் போக பார்க்குது. நீங்க வாசித்தீங்கன்னா பிள்ளையாம் திரும்ப போய் கேட்டா நீ போன்ட்டாங்க. அவன் மனசுல போகணும்னு இருக்கு, இப்போ ஆயிடுச்சு. அவர் என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன், ஆண்டவர் சொல்லதை தான் செய்வேன்னு சொன்ன மனுஷன் இப்போ பணம் பொருள் மனுஷருடைய மகிமையை கண்ட உடனே நான் போவேன் போன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு. போனா நம்ம கேட்ட மாதிரி ஆண்டவர் அவரை நேசிக்கிறவர் அல்லவா நம்முடைய ஆண்டவர், நல்ல ஆண்டவர். அவர் அப்படியே விடல, நேசிக்கிறதுனால. ஆனாலும் உழப்புறாரு பாருங்க, அவருடைய பேச்சை பாருங்க. போயிட்டார். 7ஆம் வசனம் 23:7. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். தேவன் வாயில வார்த்தைகளை மாற்றவே மாட்டேன்றாங்க. நீ போ, ஆனா நான் சொன்னதை தான் நீ செய்ய முடியும், பேச முடியும். ஒரு நாக்கு நான் என்ன சொல்றேனோ, நீ பணத்தை இச்சிக்கலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம், நான் என் ஜனத்தை நேசிக்கிறேன். நீ சபிச்சா சபிக்கப்படும்னு தெரியும், ஆனா உன் வாயில வார்த்தைகள் நான் அருளனை தான் அவனால பேச முடியும். நீ பேசினாலும் நான் பேசுறதான் பேச முடியும். பணத்துக்காக நீ பெறலாதது. அப்படியெல்லாம் அவர் பேசுறத பாருங்க. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்க இப்படியெல்லாம் நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் அவர் பேசி வந்ததை பார்க்கிறோம். பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல. 19ஆம் வசனம். மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் என்ன செய்ய முடியாது, வெரைட்டி எல்லாம் பேச முடியாது. அடுத்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். கழுதையே பேசுது. அவனை நேசித்து அவர் அந்நிய பாஷை கழுதையே பேசுது. கழுதை பேசுற அந்நிய பாஷை பார்த்தீங்களா என்னன்னு? அது அப்படி பேசுது. சார் என்ன சார், அடி போன்னு போடுறான். அது ஒரு பக்கம் வயல் பக்கமாக போகுது. அப்புறம் அடிச்சு இழுத்து இந்த பக்கம் கொண்டுகிட்டு வந்தான். சுவத்தில் வச்சு காலை அப்படியே நெருக்கி தேய்ச்சுது, அடி கொடுக்குறது. என்ன பேசுது? இவ்வளோ காலம் நான் இப்படியெல்லாம் செய்து கொண்டதா எஜமான். கழுதைக்கு கண்ணு திறந்துருச்சு, தீர்க்கதரிசிக்கு கண்ணு மங்கிருச்சு. சில நேரங்களில் நமக்கும் அதே மாதிரி தான். அவிசுவாசிகளுக்கு கூட கண்ணு திறந்த மாதிரி இருக்கும், சபையில் இருக்கிறவங்களுக்கு கண்ணு மங்கி போயிடும். அவிசுவாசிகள் நடக்கிறதோட மோசமாக கூட சில நேரங்கள் நடக்கும். சபைக்கு போறேன்றாங்க, இப்படி இருக்காங்கன்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கும் நிலை. அப்படி இருக்கும். அவன் என்ன பேசுகிறவங்க நமக்கு காரியங்கள்லாம் தெரியும், நம்ம விவரித்து செல்ல தேவையில்லை. 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேரின் குமாரனாகிய பீலையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட. இப்ப ஆண்டவர் அவன் கண்ணை பேசி திறந்துட்டாங்க. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அவரும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விடும்போது. இப்போ ஒரு விஷயத்த சர்வ வல்லவரை தரிசித்துட்டார். இப்ப எப்படி தரிசித்தார்? கழுதை பேசி
தூதனை கண்டு தரிசிக்கிறார். விஷயத்தெல்லாம் புரிஞ்சிருச்சுவார். தாழ விழுந்து பணிந்து கொண்டு, தேவனே என் கண்ணை திறந்தது காய்ச்சி, கழுத பேசி என் கண்ணை திறந்தது, நீ என்னை கொல்லாதபடி. இப்படி கடந்த அந்த பக்கம் அங்கே யார் நின்னா? தேவதூதர் உருவின பட்டயத்தோட கடந்து போன என் ஜனத்துக்காக உன்னை சாகடிச்சுருவேன். நான் என் ஜனங்களை நேசிக்கிறேன். இது நான் எகிப்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் நான் மீட்டு கொண்டு வந்த என் ஜனம், என்னுடைய பிள்ளைகள். அவர்களை சபிக்கிறவன் யார் இந்த பூமியில்? அவன் ஆசீர்வதிக்க அடைக்கப்பட்ட பிள்ளை. நாம விளங்கியிருக்குமா? அப்படி நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு நம்மை சேர்த்தார். இருளின் அதிகாரத்தின் கொலை செயல் அப்படி பேசி, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை சேர்த்தார் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு நம்ம மேல் எவ்வளவு பிரியம் இருக்குது. நம்ம யாராவது சபிக்க முடியுமா? நம்மை சாபத்துக்கு போக அவர் விட விரும்புகிறாரா? அல்லது நம்மை தவறான வழிகாட்டி தேவனை விட்டு பிரிக்க யாரையாவது அனுமதிப்பார் நினைக்கிறீங்களா? இல்ல. உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் கருவிழியை தொடுகிறான். உனக்கு விரோதமாய் உருவேற்றப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. நீ என்னுடையவன், நீ என் சம்பத்து, நீ என் சொத்து, நீ என் பிள்ளை, என் மகன், என் மகள். இப்படிப்பட்ட வைராக்கியம் கொண்ட ஆண்டவர் அவன் கண்ணை திறந்து சர்வ வல்லவரின் தாழ விழுந்து கண் திறக்கப்பட்ட உடம்புகிறதாவது. இன்னொரு வசனம், 15ஆம் வசனம். அவன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பீலையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. பிரியமான சகோதரனே சகோதரிகளே, நாம் எல்லாரும் கண் திறக்கப்பட்டவர்கள். ஆனா அந்த கண் நமக்கு குருடாக பல வாய்ப்புகள். தீர்க்கதரிசிக்கு ஆயிடுச்சா? ஆதாமியாவாளுக்கு ஆச்சா? நம்ம எபேசியர்ல கேட்டோம், நமக்கு ஒரு பிரகாசமான மனக்கண் வேணும். எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். சத்தியத்தை நாம சரியா எப்படி நம்ம விளங்கிக் கொள்ளணும். நான் என் கண் திறக்கப்படாதுக்கு முன்னாடி, அல்லது நான் செத்து கிடந்த போது நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு புரியணும். எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு நம்ம விளங்கிக் கொள்ளணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கேனா? உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் ஆமான்னு சொல்லணும்னா தேவனுடைய விருப்பம். ஆனா எல்லாம் அப்படி இல்லை. உயிர்ப்பிக்கப்பட்டவர் கொஞ்சம் பேர். எப்படி விளங்கி கொண்டாலும் நான் உங்களை தப்பா சொல்லல. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த என்னை தேவன் உயிர்ப்பித்தார். அதை எப்ப நான் விளங்கிக்கிட்டேன்? நான் கடந்த நாட்கள் இப்படி யோசித்தேன். இப்ப என்ன வச்சுக்கோ, வயசாகுது இல்லை, சும்மா கற்பனை தான், பயப்படுத்தல். நான் போய்கிட்டு இருக்கிறேன், ஒரு இடத்துல போகிறேன், அங்கே நிற்கிறேன், கொஞ்ச நேரம் மயக்கம் வந்து அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்க சாக்கடையில் விழுந்துட்டேன். அசிங்கமும் சாக்கடையும் எல்லாம் சாணியும் எல்லாம் கிடக்கு, நான் விழுந்துட்டேன். மயக்கம் வந்தவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாதா? பணம் தெரியாது. பணம் பொருளாசை பாவம்னு தெரியாது. தெரியாதா? உபசாரம் ஒரு சிறிய இச்சையோட பார்க்கறது பாவம்னு தெரியாது. சரி, சும்மா விகாசம். அப்போ மரிச்சிட்டேன். இப்போ என்ன நடக்குன்னே தெரியல. அங்கே சாக்கடையில் விழுந்து கிடக்கிறேன். என்னை வந்து ஜோன்ஸ் வந்து என்னை வந்து தூக்கி என் முகத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி எனக்கு சோடாவெல்லாம் தண்ணியெல்லாம் கொடுத்தோடனே அப்படின்னு நான் மொழிப்படுகிறேன். அதுதான் உயிர்ப்பிப்பு. எங்க நான் மரித்து கிடந்தேன்? அக்கிரமத்திலும் பாவத்திலும். சாக்கடையில் கிடந்தேன், சேத்துல கிடந்தேன், அசிங்கத்தில் கிடந்தேன். அது அடுத்த வசனங்கள் எழுதுகிறாரு. இப்படி கிடந்த என்னை தேவன் உயிர்ப்பித்திருந்தால் என்னை உயிர்ப்பித்தவர் யாருன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் ஜோன்ஸை பார்த்து என்ன சொல்லுவேன்? இங்கேயா நான் விழுந்து கிடந்தேன், அசிங்கத்தின் மேலேயா கிடந்தேன், சாக்கடையிலையா கிடந்தேன், நீயா வந்து தூக்குன, ரொம்ப தேங்க்ஸ் ஜோன்ஸ்னு சொல்லுவேன். என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. என் பாவம் எனக்கு புரியுது. நான் எங்க கடந்தேன்னு எங்க கடந்து என்னை ஜோன்ஸ் தூக்குனார்னு எனக்கு புரியுது.
அக்கிரமத்திலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்தார்னு சொன்னா அதுதான் அர்த்தம். எப்படி அடுத்த வசனம் எழுதியிருப்பாரு, எப்படி எங்க கிடந்தோம் முற்காலத்தில், எப்போ கண் சொருகி போய் இல்ல கண்கெட்டு போய் சபிக்கப்பட்டு பாவியா இருந்த காலம். அது முற்காலம் என்பது முற்காலத்திலே ரட்சிக்கப்படாத காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்படி, இந்த உலக வழக்கத்துக்கு ஒரு போக்கு இருக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த உலகம் பணத்தை ஒரு மாதிரி பார்க்குது, இந்த உலகம் சாப்பாட்டை ஒரு மாதிரி பார்க்குது, வசதி வாய்ப்புகளை ஒரு மாதிரி பார்க்குது, மனுஷனுடைய அங்கீகாரத்தை ஒரு மாதிரி பார்க்குது. இந்த உலகத்துக்குன்னு ஒரு சிஸ்டம் போக்கு இருக்கு. அந்த போக்கிலேயே நம்ம போய்கிட்டு இருந்தோம். அதான் நரக வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி அநேகம், அதனுடைய முடிவு அழிவு. அப்ப நாம அந்த உலகத்தின் போக்கில் நம்ம போய் கொண்டிருந்தோம்னு எழுதியிருக்கு. அடுத்து கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில், கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் யார்? பிசாசின் பிள்ளைகள். பிசாசின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிறது என்ன? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசுடைய ஆவி. கீழ்ப்படியாமின் பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், மனம் திரும்பாத பிள்ளைகள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்ப கிரியை செய்கிறது. அப்ப கிரியை செய்கிறது என்னன்னா, ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய பிசாசு. அந்த ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டேனே, முன்னே நான் இப்படி இருந்தேனே, இப்படி வாழ்ந்தேனே நான். அடுத்த வசனம், அவர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படாத போது, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ளே, இந்த உலகத்துக்குள்ளே, பிலிப்பியர்ல அப்போஸ்தலன் அப்படிதான் பேசுகிறார், கோணலும் மாறுபாடுமான சந்ததியில நான் இப்படி வாழ்ந்தவன், நான் மனம் போல போக்குற மாம்சமும் மனசும் விரும்புவதை செய்து கோபாக்கினின் பிள்ளையாக இருந்தவன் நான். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே மாம்ச இச்சின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்புவதை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல ஆக்கினியின் பிள்ளையாய் வாழ்ந்தவன். தேவனோ இப்படி மரித்து கிடந்த என்னை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் உயிர்ப்பித்தாரே. உயிர்ப்பித்த உடனே எனக்கு தெரியுது என்னுடைய பாவம் புரியலையா? அதுக்கு சாக்கு போக்கு எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கமா? நம்ம உயிர்ப்பிக்கப்படலன்னு தான் அர்த்தம். உயிர்ப்பிக்கப்பட்டால், கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள வந்தால், அவர் ஜீவனை போல இல்லாத எல்லாம் பாவம் என்று நமக்கு புரியும். இயேசுவை போல இல்லாததெல்லாம் பாவம்தான் என்று உயிர்ப்பிக்கப்பட்டவர்களுக்கு தான் புரியும். மற்றவர்களுக்கு பாவம் புரியும், அது உலகத்தார போல புரியும். உலகத்தாருக்கும் பாவம்னா புரியும். பொய் உலகத்தாருக்கு தெரியாது பாவம்னு. விபசாரம், குடி, வெறி, சண்டை எல்லாம் உலகத்தாருக்கும் பாவம்னு தெரியும். அது உலகத்தாருக்கு தெரிஞ்சிருக்குது, சபைகளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அது தெரியறதுனால என்ன? அதற்கும் மேல கிறிஸ்து என்னை உயிர்ப்பித்ததுனால, தேவன் தம்முடைய ஆவியை உயிர்ப்பித்து எனக்குள்ளே வைத்ததுனால, கிறிஸ்துவை போல இல்லாத சிந்தையும் பார்வையும் நோக்கங்களும் எண்ணங்களும் பாவம் என்று ஆழமாய் ஒரு மனுஷன் உணர்ந்து, தேவனே என்னை உயிர்ப்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, ஜோன்ஸ் என்னை தூக்கிட்டாரே மிகுந்த அன்பினாலே, வெள்ளை பேண்ட வெள்ளை சட்டை சாக்கடையில் இறங்கி என்னை தூக்கி எல்லாம் சேராகி நிற்கிறார். என் முகத்தை நான் கழுவி தண்ணியை ஊற்றி நான் ஒழிச்சு பார்த்த போது இப்படியா ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். எப்போ வந்தது இது? உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு. உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு என்னை தூக்கி ஒரு உயிர் கொடுத்தாரே, அவரும் எனக்கு புரியுது. எனக்காகவா ஜோன்ஸ் இதுல நான் இறங்கி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. காலேஜுக்கு போகணுமா, இந்த நேரத்தில் இப்படி இறங்கி என்னை தூக்குனீங்களே, பரலோகம் போக வேண்டிய நீர் பாவியா எனக்காக இப்படி ஆனீங்களே ஆண்டவரே. தேவனே என் மேல இவ்வளவா இரக்கம் வைத்தீர், நீர் எவ்வளவா ஐஸ்வர்யம் உள்ள தேவன். புரியுதா நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்னு? உண்மையாவே நம்ம ரட்சிப்பு நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? அக்கிரமங்களில் 5ஆம் வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார் ஆண்டவர். மரித்திருந்தோம், நாம் செத்து கிடந்தோம், நம்மை உயிர்ப்பித்தார் ஆண்டவர். கிறிஸ்துவோட கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய தானம், ஈவு. ஒரு மனுஷனும் இதை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. அடுத்த வசனம், ஒருவனும்
பெருமை பாராட்டாதபடிக்கு இது ஒரு மனுஷனுடைய எந்த செயல்னாலும் உண்டானதல்ல. ஏன்னா அவன் ஏற்கனவே மரித்தவன். மரிச்சு போய் கடந்தவன் தன்னை எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? தேவன் நம்மை உயிர்ப்பித்தார். அதனாலதான் இது ஒருவரால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டானது. 1 கொரிந்தியர் 1 நம்முடைய இருதயங்களில் ஆழமாய் அடிச்சு அப்படி அது ஸ்ட்ராங் ஆகணும். நம்முடைய அழைப்பு நான் வாசிக்கிற 1 கொரிந்தியர்ல 26 வசனத்துல நமக்கு தெரியும். எத்தனையோ அடிக்கு ஒரு தடவை நான் வாசிக்கிறேன். அதனுடைய முடிவு அவர் எப்படி பேசுகிறார்? 29 வசனம், மாம்சமான மனுஷனான, தன்னை ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாத மனுஷனான, கிருபை அன்றி ஒருவனும் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது என்று உணர்ந்திருக்கிற எந்த மாம்சமான மனுஷனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அவர் அப்படி செய்தார். உள்ளதை அவமாக்கும்படி இல்லாதையும் இழிவானதையும் பைத்தியமானதையும் தேவன் தெரிந்து கொண்டு மாம்சமான எவனும் பெருமை பாராட்டாதபடி செய்தார். இல்லைன்னா நாம முண்டுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையிலிருந்தே ஒழுக்கமாய் வளர்க்கப்பட்டவர்கள், சினிமா பார்த்ததில்லை. சின்ன பிள்ளையிலிருந்தே நாங்கள் சபைக்கு போகிறோம். எங்கள் அப்பா அம்மா சின்ன பிள்ளையிலிருந்தே சபையில் இருக்கு. அதனாலே சில பிள்ளையோட வாழ்க்கையில் ரட்சிப்பாக இருக்கிறதில்ல, ரட்சிக்கப்படுறதில்லை. தன் பாவம் எவ்வளவோ பாவம், நான் பார்த்ததெல்லாம் தான் சார், எவ்வளவோ பாவம் இருக்குது தன் வாழ்க்கையில். ஆனால் தன்னை நீதிமான்னு காண்பிக்கிறதுக்காக தன்னுடைய பாவங்களை மறைத்து பிறருடைய பாவம் இல்லாத, சரியாக கேட்டும் கேட்காத, பார்த்தும் பார்க்காத விஷயங்களை, தன்னுடைய பாவங்களை மறந்து கொண்டு பிறருடைய பாவங்களை பகிரங்கமாய் குற்றச்சாட்டோட நான் பார்க்குறேன். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சபையில் பிறந்து சபையில் வளர்ந்து பிள்ளைகளை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்தேங்கிறதுனால தன்னுடைய பாவம் புறையோடுனது, அதையெல்லாம் மறந்து கேட்டது அறகுறை, கேட்டதெல்லாம் அறகுறை, அதை போய் என்னோ பார்த்தது மாதிரி சபையிலே பெரிய நான் அக்கறையுடைய சகோதரி சகோதரன் போலையும், என்ன போல சபை மேல் அவ்வளவு பாரமுடையவர்கள், ஆத்மா பாரமுடையவர்கள் போல காண்பித்து பிறரை அவ்வளவாய் தள்ளி விடுகிறோம் கீழே. இது எப்படி வந்தது? மாம்சமான மனுஷன் பெருமை பாராட்டுகிறார். இது தேவனால் உண்டான ஈவுன்னு அறியாதது. நம்ம நிதானிக்கிற மனுஷர்களை நியாயந்திருக்கிறேன் ஒருபோதும். நான் நிதானிக்கிறேன், எல்லாம் நான் நிதானிக்கிறேங்க, எல்லா விஷயங்களையும் நான் நிதானிக்கிறேன், நிதானிக்கத்தான் செய்யும். ஆனால் நியாயந்திருக்குது. எவ்வளவாய் நம்முடைய சுய மேன்மை பாராட்டுகிற மனுஷனுக்கு தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டு. நாம தின்று வாயை தொடச்சிட்டு ஒண்ணுமில்லாத போல பிறரை போய் குற்றஞ்சாட்டுவோம். இதெல்லாம் எப்படி வருதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சத்தியத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலை. இது கிருபையினால் உண்டான வாழ்வு, அருகதையற்ற எனக்கு கிடைச்ச வாழ்வு, அன்மெரிட்டட் ஃபேவர். எனக்கு என்ன தகுதி இருக்காண்டு? நான் எனக்கு எதுக்கு உதவுவேன்? என்னிலும் அன்பு வைத்தீரே, உங்களுக்கு நன்றி கர்த்தா. என்னை ரட்சித்தீங்களே, என் கண்ணை திறந்தீங்களே, என் மனக்கண்ணை திறந்தீங்களே அப்படின்னு நம்ம விளங்கினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இன்னும் அதிகதிகமாய் நாம வாசிக்கிறோம் எபேசியர்ல. நாம திருப்பிக் கொள்வோம் எபேசியர் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆறாம் வசனம், நம்மேல் வைத்த தயவுனால கிருபையின் மகா மேன்மையை வருங்காலங்களில் விளங்க செய்ய போகிறார்கள். இந்த காலங்களில் விளங்க செய்கிறார். எப்படிப்பட்ட பாவி அழைத்து ரட்சித்து நீதிமானாய் மாற்றி பரிசுத்தவனாய் மாற்றி இந்த காலத்திலும் தேவன் பிரகடனப்படுத்துகிறார் ஜனங்களுக்கு, இவனின் பிள்ளை, இவனின் மகன் மகள். அவரிடத்துல யாதொரு பாவத்தை நாம் பார்க்கல. அவர்கள் நீதிமான் ஏதோ சொல்லுகிறதுக்காக இல்லை, நீதிமானாய் மாற்றி நீதியை செய்ய வைத்து இப்ப காலங்களில், இப்ப வாழுகிற காலங்களிலே நம்மை அவருடைய நாமத்துக்கு மகிமை, எப்படிக்கு அவருடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்ய, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். தேவன் நம்மை ரட்சித்தது தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம். அதை இப்பவும் இப்படிப்பட்ட பாவிகளா இப்படி வாழ்ந்தாங்க. எப்படி வாசிக்கிற எத்தனை வாசித்திருக்கோம் நாம்? கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம்
ஒருவேளை நாம் அப்படிப்பட்டவளா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலன் அதை சொல்லுகிற விதம், அநியாயக்காரராக இருந்தோம். 9ஆம் வசனம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பில் இல்லை என்று அறியீர்களா? அறிஞ்சிருக்கிறோமா? நாம் என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. கிறிஸ்துவை போல இல்லாத ஒன்றும் அங்கே இருக்க போறதில்லை. நான் ரட்சிக்கப்பட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை போல இல்லாத ஒருவரும் அதிலே பிரவேசிக்க போகிறது இல்லை. இது எவ்வளவு பெரிய டாஸ்க்னு தெரியுமா? இதை நாம் அப்படி மாற்றிக்கொள்வோம்னு நினைக்கிறீங்களா? இயேசுவை போல மாற்றிடுவேன்னு. அதுக்குத்தான் தேவன் பொறுப்பெடுத்திருக்காங்க. அதுக்காகத்தான் தேவன் நம்ம மேல பொறுப்பெடுத்திருக்கிறாங்க. நான் சொல்றேன், வஞ்சிக்கப்படாதிருங்கள். 9ஆம் வசனம், இப்படியெல்லாம் அவர் பேசுகிறார். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை 10ஆம் வசனத்துல சுதந்திரிப்பதில்லை. நமக்கு என்ன நடந்தது? நாம் எப்படி இருந்தோம்? அதான் மேல எழுதியிருக்கு. யாராவது நான் உபசாரக்காரர்கள்னு சொல்ல முடியுமா? ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்க்கிற எவனும் உபசாரக்காரர். கோபம், கொலை, யார் அவருக்கு முன்பாக நிற்க முடியும்? அவருடைய தரத்துக்கு எல்லாவற்றையும் தேவன் நம்மை மன்னித்து நம்மை கழுவி எப்படி சொல்றார் பாருங்க. உங்களில் சிலர் பொருந்து சபையில், இங்கேயும் சிலர் அப்படி இருந்திருக்கலாம். நாம் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறதா அவருடைய நாமம். நான் வாசிக்கிறேன். இயேசுன்னா என்ன? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அந்த நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். இப்ப நம்ம கழுவி நம்முடைய வாழ்க்கையில அப்பழுக்கெல்லாம் கழுவி நம்மளை நீதிமானாய் நீதிசீரலாய் வைத்து ஜனங்களுக்கு இந்த காலங்களிலே காண்பிக்கிறார். பாரு எவ்வளவு நேர்மையாய் உண்மையாய் என் கிருபையினால ஒரு மனுஷன் நடக்கிறது. நாம என்ன சொல்றோம்? விஷயம் முறுக்கிக்கிட்டு இது நம்மால் உண்டானதுன்னா இல்லை, ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் இது தேவ கிருபை. நான் இன்னைக்கு அன்பா இருக்கேன்னா அது கிருபை. பண விஷயத்துல உண்மையா இருக்கேன்னா தேவ கிருபை. விளங்க செய்வதற்காக மகிமையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசுன்னு வாருன்னு ஒரு மனுஷன் மேல ஆண்டவர் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி என்னுடைய கிருபையின் மகிமையின் ஐஸ்வர்யம் எவ்வளவுன்னு பாருன்னு ஒரு மனுஷன் மேல இன்வெஸ்ட் பண்ணி அவனை சாகா ஜீவியாய் ஆக்கி அவன் வாழ்க்கையில ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கிறார். கிருபை பெற்ற மனுஷர்கள் எப்படி வாழ முடியும்னு பாரு. என் கிருபை மட்டும் மனுஷனுக்கு இருந்தா எப்படி இருப்பான்னு பாரு. நீங்க எல்லாம் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருங்க, அவன் இந்த உலகத்துல இல்லாத போல இருக்கிறான். எல்லாரும் என்னென்னலாமோ குறை பேசி முறுமுறுத்து அரசாங்கத்துல இருந்து அங்க இருந்து இங்க இருந்து எல்லாரையும் சபிச்சுக்கிட்டு வந்தா ஒரு ஆள், சார் மழை பெய்யுது, நீங்க வாட்டில் சும்மா நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க, எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி. ஆமா, மறுபடியும் பிறந்தவன், ஆவியினால் நிறைந்தவன், தம்முடைய மகிமைக்கு புகழாய் அவனை மாற்றுகிறார் ஆண்டவர். மனைவிக்கு தெரியுது புருஷனை, தேவன் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மகிமையை புருஷனை எப்படி மாற்றியிருந்தார். புருஷனுக்கு தெரியுது, கண் திறக்கப்பட்டான். அந்த மனைவினா எப்படி ஆவிக்குரியோட மாற முடியும்னு நினைக்கிற புருஷனுக்கு நான் சொல்ல, கண் திறக்கப்பட்டா தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசு, எவ்வளவாயும் மாறி இருக்கிறாய் மனைவி. ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசு. பிள்ளைகள், கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளவு பெருசு. சபைக்கு எப்படியோ இருந்து எப்படியோ வந்து இந்த சகோதரனுடைய வாழ்க்கை, சகோதரனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எவ்வளவாய் உங்களுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் விளங்குது ஆண்டவரை பார்க்க முடியுதே. அது மட்டும் இல்லை, வருங்காலங்களில் தேவதூதர்கள்லாம் நாம் அங்கே போவோம். அங்கே போனோடனே நம்மளை பார்த்து அப்படியே ஒரு சல்லிட்டு அடிச்சு, வாங்க ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் கர்த்தா அப்படி சொல்ல போகிறான்னு நினைக்கிறீங்களா? இயேசுவின் பாதத்தில் தேவதூதர்கள்லாம் விழுந்து வணங்கி, தேவனே நாங்கள் விழுந்தோம் ஐயா, எங்களுக்கு கை கொடுக்குறீங்க. நீங்கள் முழுக்க முழுக்க பாவத்திலே பிறந்து மாம்சம் மனசும் விரும்புதை செய்து கோவாக்கினின் பிள்ளையாய் வாழ்ந்த இவனை இவமக்கு ஒப்பாய் மாற்றி இருக்கிறீரே, நீர் வாழ்க. அல்லேலூயா. உம்முடைய பிள்ளையாய் உமக்கு ஒப்பாய் இப்படி மாற்றி இருக்கிறீர்களே, உங்க கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளோ பெருசு. தேவனே நீர் வாழ்க, நீர் வாழ்க. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
எவ்வளவா ஒரு மனுஷன் உங்க சாயலா மாத்தி இருக்கீங்க. மனுஷனை பாவியை வருங்காலங்களிலும் விளங்க செய்வார் ஆண்டவர். நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. வருங்காலங்களிலும் நாம போய் அங்க நிற்கும் போது தேவதூர்கள் இயேசுக்கு தான் புகழுவார்கள். நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்க. நம்மளை பாராட்ட முடியாது இருக்கு, இப்ப இது இருக்கு, அப்பவும் இது இருக்க போறதில்ல. அப்படி நம்முடைய கண்களை தேவன் திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலன் சொல்லி ஜெபிக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம், பிரகாசமுள்ள மனக்கண்கள். நம்ம எல்லாரும் பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும். நாம 19ஆம் வசனத்தில் வாசித்தோம். நடுப்பதில் வாசிக்கிறேன். நம்மிடத்திலே காண்பிக்கும், எடுத்துட்டீங்களா? நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். யாரிடத்துல காண்பிக்கும்? நம்மிடத்தில். எபேசியர் 1:19. நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று தம்முடைய குமாரனிலே பிதா காண்பித்த அதே வல்லமையும் அதே மகிமையும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இயேசுவே சொல்லும்போது அப்படிதான் சொன்னார். யோவான் 17, என்னுடைய மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், என்னை நான் பங்கிட்டேன் அவர்களுக்கு, என் சுபாவத்தை அவர்களுக்கு நான் பங்கிட்டேன். என்னுடைய மகிமைன்னா வேற என்ன, கடல் மேல் நடக்கிறதா என்ன? இல்ல, என் சுபாவத்தை அவர்களுக்கு நான் பங்கிட்டிருக்கேன், அவர்கள் என்னுடையவர்கள். அப்படி கூட வச்சுக்கொள்ளலாம், யாக்கான அப்படி பண்ணலாம். இப்பவும் ஆண்டவர் காண்பிக்க தம்முடைய வல்லமையான மகா மேன்மையான மகத்துவம் என்னென்று அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். கண்ணு இருக்கு, கண் தெரியுது இல்லைன்னு சொல்லல, கவனிக்கிறீங்களா? பிரகாசமா இல்லை, அவ்வளவுதான். கண் தெரியுது, வசனங்கள் தெரியுது. இன்னொரு வசனத்தை அப்போஸ்தலன் கொலோசியர் நிறுவத்தை பேசுகிறார். அவர் பேசுகிற ஒரு ரகசியத்தை அதெல்லாம் நாம் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 26ஆம் வசனத்தில் அவர் பேசி 27, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ள இருக்கிறாரா? நமக்கு அந்த ரகசியம் புரிந்திருக்கா? இது எல்லாம் வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை நாம் இருக்கார். ஒரு சில காரியத்தை மட்டும் சொல்ல, 2-3 வசனங்களை மட்டும் காட்டாது. எப்படி எழுதியிருப்பார்? நான் அப்படிதான் வாசி. நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யக்கூடாதுன்னு எழுதியிருக்கா? சரி, நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கிறபடியால் பாவம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கா? எப்படி எழுதியிருக்கு? நம்ம எப்படி படிக்கிறோம் அதை? ரோமர் 6:14 அது எப்படி எழுதியிருக்கு? நம்ம எப்படி நமக்கு தேவனது பிரகாசம் காண்பிக்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் நீங்கள் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கமாண்ட், கட்டளை இல்லை அது. அங்க ஒரு வாக்கு தத்துவம். எத்தனை பேர் அப்படியே கண்களை திறந்து நான் பார்க்கிறோம்? பாவம் செய்யக்கூடாதுன்னு இல்லை, மேற்கொள்ளாது அப்படிங்கிற வாக்கு தத்துவத்தை தேவன் அங்க வைத்திருக்கிறார். பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பாவம் செய்யக்கூடாதெல்லாம் ஒன்றும் பேசல. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க கிருபைக்கு உட்பட்டிருக்கிற பிள்ளை. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பாவம் செய்யக்கூடாது, கிருபைக்கு உட்பட்டிருக்கிற அப்படின்னா பாவம் செய்யக்கூடாதுன்னு படிக்கிறோம். நானும் அப்படிதான் படித்தேன். அதான் சொல்றேன். எப்படி எழுதிருக்கு? பாவம் உங்களை மேற்கொள்ளாது, அப்படி ஒரு வாக்கு தத்துவம். கடந்த வாரத்தில் நான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன். நீங்க தேவனுடைய ஆலயமாகணும்னு நானும் பேசியிருக்கேன். பார்த்த பேர் தான் யோசிக்கிறேன். அந்த வசனம் என்ன அருமையாச்சு. இப்படி கண்ணை திறக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக ஆக வேண்டும் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்க வேண்டும் என்றும் நீங்கள் அறியீர்களா? இல்லையா? எப்படி எழுதியா? எப்படி எழுதியிருக்கு? நீங்கள் தேவனுடைய ஆலயமா ஆல்ரெடி
ஏற்கனவே இருக்கிறீர்கள் என்றும். நாம தேவனுடைய ஆலயம், ஆமென், தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றும், தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியோமா? அப்படித்தானே சொல்றார். இன்னொரு வசனம் நான் இப்படித்தான் கண்ணை அப்படி படிக்கணும். நம்ம அதை கண்ணை திறந்தா தான் நமக்கு ஒரு சந்தோஷமும் விடுதலையும் நமக்கு கிடைக்கும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம். நானும் தவறா படிச்சிருக்கேன், என்னாலும் சரி. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவரும் இருக்கா? எடுத்துட்டீங்களா? படிங்க யாராவது. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருந்தது கூட தம்மை சுத்திகரித்துக் கொள்கிறான். எப்படி எழுதிருப்பாங்க? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமா? எப்படித்தான் படிக்கிறோம்? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்க எவனும் சுத்திகரிச்சு கொள்ளணும், சுத்திகரிச்சு கொள்ளணும், சுத்திகரிச்சு கொள்ளணும். அப்படியா? எப்படி எழுதியிருக்கு? இல்ல, அதை படிக்க சொல்லல. என்ன எழுதியிருக்கு? சுத்திகரித்து கொள்ளுகிறான். அது அவருடைய இயல்பு. பல்லு தேய்க்கிற இயல்பு, குளிக்கிற இயல்பு போல. உயிராய் இருக்கிற யாரும் பல்லு தேய்ச்சி குளிக்கிறது போல, அது இயல்பா இல்லையா? சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் காண்பிக்கிறபடி அவன் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் அப்படி எழுதில்ல. அது அவனுடைய பிறப்பு உரிமை. அது அவன் மறுபடியும் பிறந்ததுக்கு அதான் அடையாளம். அவன் மறுபடியும் பிறந்தாங்க என்ன அடையாளம்? அவன் சுத்திகரித்துக் கொள்கிறான், நல்ல ஆக்டிவா உயிரோடு இருக்கிறான். அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? பல்லு தேய்க்கிறான், குளிக்கிறான், தலைவாருகிறான். அவ்வளவுதான். அவனு ட்ரெஸ் போடுறாரு பிரதர் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? ட்ரெஸ் போட்டு போறாரா? அப்படியா? இல்லை, அவர் போடுவார். ஏன்? அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நல்ல சரியான மனநிலையில் இருக்கிறார், சரியான ட்ரெஸ் போட்டு போறார். சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவன் அதான் பிறப்பு உரிமை. மறுபடியும் பிறந்தானுங்கிறதுக்கு உரிமை என்னன்னா, அவன் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாத யாரும் மறுபடியும் பிறக்கலன்னு தான் அர்த்தம். அல்லது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். என்னென்ன நம்பிக்கை இல்லை? 3ஆம் வசனம் முதல்ல படிங்க, கொஞ்சம் அழுத்தமாய் படிக்கலாமா? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று பிதாவானவர் அவர்கள் அழைத்ததை பற்றி அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி படிச்சுக்க, நான் நெகட்டிவா படிக்கிறேன். அந்த சகோதரன் சகோதரியை தேவன் என்னுடைய பிள்ளை என்று அழைக்கிறதுனால அவர் பாராட்டின அன்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்த வசனம், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு தெரியல. ஞாயிற்றுக்கிழமை வந்தா தேவனுடைய பிள்ளை, திங்கட்கிழமை வந்து சனிக்கிழமை வரை அம்மா பிள்ளை, ஆயா பிள்ளை, போன இடம் பிள்ளைய பொம்பளை வாலிய பிள்ளைங்க வாலிய பசங்க எப்படி இருக்கீங்க? போன இடமா? நம்ம மறுபடியும் பிறந்தா நம்முடைய பிறப்புரிமை இது. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன், எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்பேன் நான். இப்படிப்பட்ட நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அதனால அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லாதவர்கள் தங்களை இயேசு வாழ்ந்த வாழ்க்கை போல தங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும்ன்ற வெளிப்பாடு கிடையாது. அவங்களுக்கு தெரியாது. எப்படி தெரியும்? பிள்ளைன்னு தெரியல, இனி எப்படி இருப்போம்னு தெரியல, இன்னைக்கு எழுதியிருக்கிறபடி அவங்களுக்கு அதுவும் தெரியல, அவருக்கு ஒப்பா இருப்போங்கிறதும் தெரியல, அப்புறம் ஏன் சுத்திகரிக்கணுங்கிறது தெரியாது, அதுவும் தெரியாது. இந்த மகிமையெல்லாம் தேவன் மனக்கண்ணை திறந்து ஆசீர்வதித்தார்னா ஒரு மனுஷன் தன்னை சுத்திகரித்து கொண்டே தான் வாழுவான். அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல. யார் சுத்தமா இருக்கிறது போல? மனைவியை விட நான் தேவலாம், புருஷனை விட நான் தேவலாம், அப்பா அம்மாவை விட நான் தேவலாம். அப்படித்தானே சில பிள்ளைகளுக்கு என்ன வருது? எங்க அப்பா அம்மாவை விட எவ்வளவோ தேவலாம் நான். அப்படியா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் தேவனை பார்க்காதவர்கள், அப்பா அம்மாவை பார்த்தவர்கள் தான் நான் சொன்னேன். போன இடம் யாரையும் போல மாற நான் வளரல. அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல. யாரு? இயேசு. அவர் எவ்வளவு சுத்தமுள்ளவராக இருக்கிறார், அதுதான் வெளிப்பாடு. அவர் எவ்வளவு சுத்தமுள்ளவராக இருக்குன்னு யார் சொல்லிக் கொடுக்கறது? தேவன் தான் பிரகாசமுள்ள மனக்கண்ணை எனக்கு தரணும். பரிசுத்த ஆவியானவர் தான். யோவான் 16 திரும்ப வாசிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
நம்ம மனசில் ஆழமாய் நிற்கிற வரைக்கும். அவர் சகல சத்தியத்திலும் 15 வசனம் 16, 15 சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். சகல சத்தியம்னா ஒரு பொய்யும் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு எப்படி இருந்தாரோ, இப்போ குறைவு இருக்கலாம், கவனிங்க, அப்படியே தலையை தொங்க போட்டுற கூடாது. குறைவு இருக்கலாம் நமக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியான நம்மில வந்த நோக்கம் சகல சத்தியத்திற்குள்ளும் இயேசுவை போல சகல உண்மைக்குள்ளும் நம்மை நடத்தத்தான். ஆமென். தாம் கேள்விப்பட்ட யாவை சொல்லி, என்ன கேள்விப்பட்டார்? நாம் அடைய போகிற மகிமை என்னன்னு சொல்லியிருக்கிறார். என் பிள்ளைகள் நாம என்ன மகிமையை அடைய போறோம்ங்கிறது அவருக்கு கேள்விப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க போகிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரன், வெட்கப்படாத ஆசாரியன், நமக்கு எல்லாவற்றையும் நம்மை குறித்து கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி, இதுதான் விளக்கம் இல்லை, இதுக்கு மேலே விளக்கம் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். என்னத வரப்போகிற என்ன வரப்போகுது? ஆண்டவர் வரப்போகிறார். அப்படி வச்சுக்கோங்க. நாம் போய் சேரப்போகிறோம், நாம் என்ன அடைய போகிறோம், என்ன மகிமை அடைய போகிறோம், இது எல்லாவற்றையும் சொல்லி அவர் யாரு? அது இல்லை, அவர் யாரு? தேவன். யார் அந்த தேவன்? யார் அந்த தேவன்? பரிசுத்த ஆவியான தேவன். நீங்க புரிஞ்சுக்கணும் சொல்ற அது அப்படின்லாம் யோசிக்க கூடாது. அவர் ஒரு நபர், அவர் தேவன். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். யார்கிட்ட இருந்து? இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்து எடுத்து நமக்கு போதிப்பார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு எனக்கு காண்பிக்கிறார். நான் என் குறைய உணர்றேன். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி, தேவனே உங்களுக்கு நன்றின்னு மகிமை யாருக்கு செலுத்துகிறேன்? நான் காணாததை காணும்படிக்கு செய்தீங்களே, நான் பார்க்காத பரிசுத்தத்தை பார்க்கும்படி செய்தீங்களே, உங்களுக்கு மகிமை உண்டாவதா? இயேசுவே வாழ்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இதுவரையா நான் பார்க்காததை இயேசுவின் வாழ்க்கை எனக்கு காண்பித்தீங்களா? அவருக்கு இந்த தாழ்மை, அன்பு, பொறுமை எனக்கு எடுத்து காண்பித்தீங்களே. இயேசு இருந்தார், இந்த சூழ்நிலையில் இயேசு இருந்தால் என்ன செய்திருப்பார் என்கிறத எனக்கு சொன்னீங்களே, உங்களுக்கு மகிமை உண்டாகும். என்னை போல பாடுள்ள மனுஷனாய் அவர் வாழ்ந்தபோது, என்னை போல அவர் இருந்தபோது அவர் எப்படி இருந்தார் என்றதை எனக்கு நீங்கள் இப்போ சொல்லி கொடுத்தீங்களே. அவர் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்? பிள்ளைகள் அப்படிலாம் தான் இயேசு. எந்த பெற்றோருக்கு? பூரணம் இல்லாத பெற்றோர். போய் நாசரேத்தூரில் கீழ்ப்படிந்த. நாசரேத்தூர்னா என்ன? இதை ஒன்றுமே சொல்ல மாட்டேன், டயர்டாக இருக்கீங்களா? எந்த நன்மையும் வராத ஊர் நாசரேத்து. அந்த ஊரில் போய் பூரணமே இல்லாத பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது. இது என்னடா? ஒரு நல்லதும் கிடையாது. அந்த ஒரு பேரே நல்ல பேர் கிடையாது. அங்கே இருக்கிற பெற்றோர், தன்னை வளர்க்கிற பெற்றோர் பூரணமானவர்களை, நம்மளை மாதிரி ஆடு நெறி சாதாரண ஆட்கள், அவர்களுக்கு போய் நான் தியானிக்கிறேன் அப்படி. இயேசு இங்கே வா, மரியம்மா எப்படி கூட்டிப்பாங்க? ஆண்டவரே கர்த்தாவே இங்கே வாங்கன்னா சும்மா சொல்லுங்க சார், எப்படி கூட்டிப்பாங்க? இயேசு இங்கே வாப்பா. மரியம்மனுக்கு ஆழமான ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குது, யோசேப்புக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்காரு. யோசேப்பு இங்கே வாட, மரியம்மா மனசுல அப்படியே யோசிக்கிறாங்க, வாடான்னு கூப்பிடுறாரு. யார? கர்த்தரை, தேவாதி தேவனை வாடான்னு கூப்பிடுறாரு. அந்த தெய்வமும் ஓடி வந்து என்னப்பான்னு கேட்குறாங்களே, குனிஞ்சு நிற்கிறாங்களே. இந்த பாக்கி இருந்த 5, 6 என்ன பாடுபடுத்துது, என்ன பேசுது. மரியம்மாவுக்கு அப்படியே நெஞ்சே புட்டிங்கி போட்ட மாதிரி இருக்கும். அப்படிதான் எழுதியிருக்காரு. தெய்வம், பரலோகத்தின் தெய்வம், ஆண்டவர், ரட்சகர், மீட்பர் இந்த வீட்டில் அடிமை ரூம் எடுத்து மனுஷனாய் தச்சனாய் வந்திருக்கிறார். அவரை இந்த பிள்ளைங்க இப்படி பாடா படுத்துறாங்களே. படுத்தல தப்பா சொல்றோம், மதி மயங்கி இருக்கிறாங்க, விசுவாசம் பிடிச்சிருக்காங்க சொன்னாங்க. அவ்வளோ சொன்னாங்க.